Renewing of the mind is your responsibility. You have to do it. It's a gradual process. You have to renew your mind with the word of God and with meekness. And with meekness. வேத வசனத்தை கேட்டு வேத வசனத்தை தொடர்ந்து தியானித்து மனதை புதிதாக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய சர்ச்சுடைய ஆர்டர் உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். நம்முடைய ஆராதனைக்கு வரும்போது இது வேர்ட் சர்ச். ஆமென். முக்கியமா நான் எதிர்பார்க்கிறது பிரசங்க நேரத்தில் உள்ள இருக்கிறது. கொஞ்சம் அந்த வர்ஷிப் முன்னாலாம் அப்படி இப்படி அசையலாம். பிரசங்க நேரத்தில் திஸ் இஸ் த மெயின் திங். இதுதான் வர்றதே. கை தட்டுறதுக்கு கை தூக்குறதுக்குலாம் இல்லை, அதெல்லாம் உண்டு. ஃபர்ஸ்ட் திங் இஸ் இட்ஸ் தி வேர்ட். ஆமென். ஆமென். இதான் முக்கியம். இயேசுவே ராஜான்னு பைபிளை தூக்கும் போது என்ன சொல்றேன்னா, இயேசு தான் வார்த்தை, அவர் தான் வார்த்தையானவர், அவர் தான் இயேசு. ஆமென். நான் இயேசு கிறிஸ்து என் முன்னால வந்து நின்னா என்ன மரியாதை கொடுப்பேன், அதே மரியாதை தான் இந்த வார்த்தைக்கு கொடுப்பேன். புரியுதா? எத்தனை பேர் புரிஞ்சுச்சு? கொஞ்சம் தான் புரிஞ்சுது. இயேசு கிறிஸ்து நிற்கும் போது யாராவது வெளியில எழுச்சி போவீங்களா? வாட் தி பாயிண்ட்? ஆமென். ஆமென். ரொம்ப ப்ரொஃபஷனலா எழுச்சி போவாங்க. தெரியாதவங்க செய்யலாம், ஆனா தெரிஞ்சவங்களும் செய்யக்கூடாதுன்னு நான் சொல்றேன். புரியுதா? ஆமென். அதான் சொல்றேன், இயேசு என் முன்னால் நின்னா என்ன மரியாதை கொடுப்பேன், அதே மரியாதை தான் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தை அதுதான். நான் வார்த்தை மாம்சமான. ஆமென். ரெஸ்பெக்ட், சேம் ரெஸ்பெக்ட். சிலர் இயேசு படத்துக்கு மரியாதை கொடுப்பான், வார்த்தை கொடுக்க மாட்டான். படத்தை வச்சு போட்டு பிரேம் பண்ணி அடிச்சு ஆணி அடிச்சு வெளியில வந்துடக்கூடாதுன்னு. அவர் ராத்திரில தண்ணி குடிக்க அடிச்சாருன்னா கண்ணு தெரியாதுன்னு லைட்டு போட்டு அவருக்கு காலையில் ஒரு ஊதுவத்தையும் கொத்தி வச்சு. No, that's not Jesus. Jesus is here. Amen. இயேசுவை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்ன்றாங்க சிலர். கண்ணை மூடின்னு இது வர இயேசு இயேசுவை பார்க்கணும் இயேசு. இன்னும் சிலர் கிட்ட போறாங்க, கூட்டத்தில் போய் இயேசுவை நீ பார்க்கணுமான்னு சொல்லிட்டு கண்ணை முன்னாடி கண்ணை பிடிச்சி இப்படி அழுத்திடுறாங்க. அதுல ஏதாவது கலர் கலரா தெரியுது. தெரிகிறது தெரிகிறது. நீங்க வேணா நீங்களே சும்மா கண்ணை அழுத்தி பாருங்க, கலர் கலரா தான் இருக்கும். If you want to see Jesus, see him here. Amen. இது சரியா தெரியும். நான் கொஞ்சம் கண்டிப்பா பேசுறேன்னு நினைக்க கூடாது. It's all for your good. You must know. வேத வசனத்தில் தான் இயேசுவை நீங்கள் பார்க்க முடியும். இதுதான் வேர்ட். வேத வசனத்தை கொண்டுதான் உங்கள் மனதை நீங்கள் புதிதாக்கிக் கொள்ள வேண்டும். பாருங்கள், இந்த வேத வசனத்திற்கு முக்கியத்துவத்தை நீங்கள் கொடுக்கும்போது மனதை புதிதாக்காவிட்டால் இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம், if your mind is not renewed, one character of an unrenewed mind is talkativeness. வாசிக்கலாம் நீதிமொழிகள் 29:11. Proverbs chapter 29 verse 11. மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கி வைக்கிறான். மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான். கொஞ்சம் கவனிங்க. One character of an unrenewed mind is talking out the mind. புதிதாகாத ஒரு மனதினுடைய ஒரு குணாதிசயம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் பேசும். உங்க வார்த்தைகள் மிக முக்கியமானது என்று நான் சொன்னேன். ஏனென்றால் இயேசு சொன்னார், அவன் சொன்னபடியே ஆகும் என்று சொன்னார். நீ என்ன சொல்றன்றது முக்கியம். பிரச்சனை எனக்கு அப்படிதான் வந்துகிட்டே இருக்கும் சொல்லாத. எனக்கு சோதனை தான், எனக்கு வியாதி தான் சொல்லாத. நீ அதை விரும்புறியா அப்படி வரணும்னு? இல்லைங்க. அதையே சொல்ற? சும்மா சொல்றேங்க. ஏன்பா சொல்ற? மனசுல இருந்ததை சொல்ற. அதை தான் உன்னை முட்டாளின்னு சொல்லி. மூடன் வாசிங்க. மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துற. மனசுல என்ன வருதோ அதெல்லாம் சொல்றேங்க. நானு என்னப்பா சொல்றேன்? எல்லாம் போயிடும் போலுது, செத்து போயிடும் போலுது. ஏன்பா சொல்ற? என் உள்ளத்துல இருக்கிறத சொல்றேன். சொல்லாத. சொன்னால் முட்டாள். உனக்கு அது விருப்பமா அது நடக்கணும்னு இல்ல. ஏன் அப்புறம் பிறகு சொல்ற? மனசுல இருக்கிறத சொல்ற. என்னங்க தப்பு? அதான் தப்பு. Don't speak talkativeness. கொஞ்சம் கவனிங்க, இதுல நான் பேச போறேன். Whatever you talk, a talk or a word that comes out of your mouth, before that it is conceived in a thought in your mind. ஒரு வார்த்தை வெளியில உங்க வாயில இருந்து வர்றதுக்கு முன்னால
உங்க மனசுல ஒரு எண்ணமாக அது கருத்தரிக்கிறது. ஒரு எண்ணம் வருது, நான் இந்த வியாதியில் மரித்து விடுவேன், நான் இந்த பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை அடைய மாட்டேன், நான் கடனிலிருந்து வெளியே வர மாட்டேன். ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. First is the thought. முதல்ல எண்ணம், அப்புறம் தான் வார்த்தை வரப்போகுது. இந்த எண்ணம் உருவாகிறது, இது ஒரு கர்ப்பம் தரிக்கிறது. இந்த எண்ணம் என்ன தெரியுமா ஆகலாம்? ஒன்னு வார்த்தையா வெளியில பிறக்கலாம். பாருங்க, கருத்தரிச்சா ஒன்னு அபார்ஷன் ஆகலாம், இல்லைன்னா குழந்தை பிறக்கலாம். The thought can be aborted or the thought can give birth to a child. இந்த எண்ணம் அப்படியே சிதைக்கப்படலாம் அல்லது குழந்தையாக பிறக்கலாம். குழந்தையா பிறந்துச்சுன்னா வார்த்தை எண்ணம் வெளியில வந்துச்சு. ஒரு எண்ணம் வருது, நீங்க என்னாலும் முன்னேற மாட்டீங்க, நீங்க என்னாலும் பாஸ் ஆக மாட்டீங்க, நீங்க என்னாலும் உங்களுக்கு வேலை கிடைக்காது. எண்ணம் வருது. இந்த எண்ணம் வந்த உடனே இந்த எண்ணம் அழுத்துன உடனே வெளியில வந்து வார்த்தையை பேசாம வாய மூடிக்கலாம். இப்ப அடுத்த வெளிச்சம் என்ன தெரியுங்களா? இந்த எண்ணமே வராத மாதிரி செய்யும். இந்த எண்ணமே வராத மாதிரி செய்யணும். செய்ய முடியும், முடியாதுன்னு யாரும் சொல்லாரு. செய்ய முடியும் தான் முக்கியம். இப்ப பாருங்க, நான் கொஞ்சம் இப்போ இதெல்லாம் கொஞ்சம் முன்னால இருந்தவங்களுக்கு பேசுறேன், இப்ப வளர்ந்தவங்களுக்கு பேசுறேன். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள் உங்களை வழி நடத்துவார். அவரே வழி நடத்திக்கிட்டே போவார். இப்ப இந்த சத்தியம் பாத்தியா, அடுத்த சத்தியம் வழி நடத்துறாருனால என்னன்னா நடந்து போயினே இருக்கணும். நடந்து போயினே இருக்கிறான் ஒருத்தனா, வளர்ந்துகிட்டே இருக்கான்னு போறோம், இடம் மாறிட்டே இருக்கான். இஸ் மூவிங். தட் மீன்ஸ் he is growing. Rainbow Church is moving. It was in Christian College High School, it was in cinema theater. Is moving, is growing. வளர்றது, நடக்கிறதுனால வளர்றது. நடக்கிறதுனால ஒரே இடத்துல என்ன அப்படியே நிக்கிறான். நடக்கிறால வளர்றான்னு அர்த்தம். கவனிங்க, சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். இப்ப சொன்னார் ஆண்டவர் முன்னாலே, தவறான அறிக்கை பேசாதப்பா. சரி சரி, அது வரைக்கும் ரைட்டு, ஒத்துக்கணும். இப்போ தவறான எண்ணமும் மனசுல வர வேணாம். ஹையர் லெவல், அடுத்த சத்தியத்துக்குள்ள போகிறார். நீ வளரணும் ஆண்டவர் விரும்புகிறார். தவறான எண்ணமே உன் மனசுல வரக்கூடாது. இல்லைங்க, அது நாங்க மனசுல வர்றதெல்லாம் எப்படிங்க நிறுத்த முடியும்? வந்துகிட்டு தான் இருக்கும். நான் உங்களுக்கு அன்னைக்கே சொன்னேன், நான் என்ன வேணாலும் நினைக்கலாம், நான் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சிலர். தவறு இது. உங்க மனதை வைத்துக் கொண்டு என்ன வேண்டும் என்றாலும் நினைக்கலாம் என்பது தவறு. கொஞ்சம் கவனிங்க. உங்க கை இருக்கு, இதை வச்சுக்க நான் என்ன வேணாலும் செய்யலாம். ஆமென். காபி குடிக்கலாம், சாப்பிடலாம், எழுதலாம், அடுப்புலையும் கையை வைக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம்பா. வச்சுக்கோ. எப்பமா எவ்வளவு பேருக்கு அந்த அளவுக்கு புத்தி இருக்கு? எல்லாருக்குமே இருக்கு. கையை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம், எனக்கு உரிமை இருக்கு. ஆனா என்ன வேணாலும் செய்ய மாட்டோம். ஆமென். என்ன சொல்ற, கையை வச்சுக்கினா ஓங்கி அறவிட்டான் அவரை. என்ன வேணாலும் செய்யலாம், என் கையும் உனக்கு என்னையா முடியுமா? ஆமென். You cannot, you don't. இன்னும் கவனிங்க, ஒரு கை சூடான ஒரு பொருளை தொடுறோம், தொட்டோன்னு சுட்ட உடனே என்ன பண்ணிடுறோம்? எடுத்துடும். தவறான எண்ணம் மனசுல வந்துருச்சு, உடனே எடுக்க தெரியும். சுட்ட பொருளை தொட்ட உடனே கையை எடுக்கிற மாதிரி தவறான எண்ணம் இது. நான் தோத்துருவேன், நான் செத்துருவேன், எனக்கு பதில் கிடைக்காது, எனக்கு வியாதி வரும், எனக்கு பணம் கிடைக்காது, நான் பாஸ் பண்ண மாட்டேன், நான் சேர மாட்டேன், ஒரு எண்ணம் வரும், சுட்டுச்சு. உங்க கை மாதிரிதான் உங்க மனசு. உங்க கையை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுமா? முடியாதா? கண்ட்ரோல் பண்ணலன்னா என்ன ஆகும் தெரியுமா? நீங்க கண்ட்ரோல் பண்ணலன்னா வேற யாராவது ஆள் கண்ட்ரோல் பண்ணும். நடந்து போகும்போது எனக்கு இப்படி தாம்பா வருது, கை இப்படிதான் வருது, என்னால கண்ட்ரோலே பண்ண முடியும். மெட்ராஸ்ல நிறைய பேர் அருவாள் வச்சிருக்காங்க. அவன் கண்ட்ரோல் பண்ண மாட்டான், ஆம்புடேட் பண்ணி எடுத்துன்னு போயிடுவான். வெட்டிய கையோடு போலீஸில் சரண் யாராவது பேப்பர்ல. உங்க கையை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்னா உங்க மனசை உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியும். தீர்மானம் பண்ண முதல்ல நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது, உங்கள் மனதை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யூ கேன் கண்ட்ரோல் யுவர் மைண்ட். இன்னைக்கு இன்னும் வெற்றி, நான் போன வாரமே சொன்னேன், உங்களுக்கு வெற்றி வாழ்க்கை இன்னும் கிடைக்கலன்னா, வெளியரங்கமான தவறு உங்களிடத்தில் எதுவும் இல்லை என்றால், உள்ளார்ந்த ஒரு தவறு இருக்கிறது என்றால், தவறான எண்ணங்கள் அவ்வப்போது மனதில் வருவதனாலே. நீங்க ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்றீங்க, இன்னும் பதில் கிடைக்கலன்னா
இந்த காரியம் பதில் கிடைக்காதுன்னு எத்தனை முறை யோசிச்சிருப்பீங்க மனசுல? ஆமென். தவறு. ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணீங்க, இன்னும் பதில் கிடைக்கல. ஏன் பதில் கிடைக்கல தெரியுமா? ஜெபம் பண்ண பிறகு இந்த காரியம் நடக்காம போயிடும், எனக்கு பதில் கிடைக்காம போயிடும், எத்தனை முறை எண்ணம் வந்திருக்கும்? Faith in your heart, think positively in your mind. உங்கள் மனதிலையும் வெற்றிகரமாய் எப்போதும் சிந்திக்கிற மனிதனை யாராலும் அசைக்கவே முடியாது. அதான் இப்ப பேசிட்டு இருக்கேன். You must think positively and with possibility minded. மனதிலே சரியான தவறான எண்ணம், தோல்வியான எண்ணமே வரக்கூடாது. வந்த ஒண்ணு உங்களுக்கு தெரியும். வேதவசனம் என்ன தெரியும் சொல்லி இருக்குது? எந்த எண்ணத்தையும் சிறைப்படுத்துகிறோம். Casting down every thought into bringing every thought into captivity, casting down imagination போட்டிருக்கு. Casting down என்ன தெரியுங்களா? ஒரு சிலந்தியை பாக்குறீங்க, இப்படி போகுது, உடனே என்ன பண்றீங்க? அடிச்சுக்க. சரி, உங்க உதாரணம் சொல்ல, ஒரு தேள் போகுது, என்ன பண்ணுவீங்க? உடனே எது அடி, செருப்படு, அதை எடு, இதை எடு. சாதாரண வீட்டுல தேள் போனா அடிக்க தெரியுது, மனசுள்ள மைண்ட் உள்ள தேள் போகுது. சிலர் கொட்டுது வேற, வாங்கின்னு பேசாம இருக்கு. உட்காந்து யோசிச்சு, ஆமா எல்லாம் போய் போய் நான் ரோட்ல நிக்க போறேன் பாரு, என்ன தூக்கின்னு போக போறாங்க பாரு. ஒரு தேளையோ ஒரு விஷப்பூச்சியோ பார்த்தால் உடனே அடிக்க வேண்டும் என்று தீர்மானம். அதான் சரியான அர்த்தம். காஸ்டிங் டவுன் போட்டிருக்குது. அதான் when a wrong thought enters your mind, immediately cast it out. இன்னொரு உதாரணம் சொல்றேன். திடீர்னு ஒரு மேல ஒரு தேள், தேளே இருக்காது, சும்மா தேளுனால இவ்வளவு தூரம். உடம்புல தேள் போனா போவாமே தேளுன்னு எவனா சொல்லிட்டு அவ்வளவு பயப்படுறோம். மனசுல அவ்வளவு போகுது. உட்காந்து நல்லா யோசிக்கிறோம். இந்த ஜெபத்துக்கு நிறைய பேர் ஜெபம் பண்ணிட்டு இதுக்கு பதில் கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம், அதான் யோசிக்கிறது. பணம் கிடைக்கலன்னா என்ன பண்றது, வேலை கிடைக்கலன்னா என்ன பண்றது, ஃபெயில் ஆயிட்டா என்ன பண்றது. அவங்களும் ரெடி ஆயிடுறாங்க, பதிலும் அதே மாதிரி ரெடியா வந்துருது. காஸ்டிங் டவுன் எவ்ரி இமேஜினேஷன். பாருங்க, இந்த எண்ணம் முதல்ல வர்றது இந்த எண்ணம் தான். இந்த எண்ணத்தையே நீங்கள் சிறைப்படுத்த வேண்டும். இந்த எண்ணத்தையே சரியாக்கணும். முடியும், அது முடியாது என்று சொல்லாதீர்கள். If you can control your hand, you can control your mind. That shows growth. இதுதான் வளர்ச்சி. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். உங்கள் ஆவியிலே சரியானதை எது எண்ண வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். உங்களால் முடியும். தவறான ஒரு எண்ணம் வந்த உடனே அந்த எண்ணத்தை நீக்கி விடுங்கள். Remove that. Start thinking positively. நான் பாஸ் பண்ணினால், எனக்கு பணம் கிடைத்தால், வெற்றி கிடைத்தால் என்ன செய்வது தீர்மானி. Think positively. சரியா நீங்கள் தீர்மானிக்கு, சரியான ஒரு எண்ணத்தோடு நீங்கள் தீர்மானித்து செயல்பட ஆரம்பிங்கள். கவனிங்க, இந்த எண்ணம் இப்படி தவறான எண்ணம் வரும்போது என்ன ஆகும் நான் கொஞ்சம் சொல்றேன். கவனிங்க, நான் இந்த உதாரணத்தை பைபிள் ஸ்டடியில கூட சொன்னேன். ஒரு சகோதரி இருக்காங்க, அவங்க கணவர் ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்றாங்க. கணவர் வீட்டுக்கு டெய்லி குடிச்சிட்டு தான் வர்றது. இவர் ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் டெய்லி வந்து குடிச்சிட்டு வர்றாரு. இவங்க ரட்சிக்கப்படுறதுக்காக ஜெபம் பண்ணிட்டு அறிக்கையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. திடீர்னு இவர் குடிச்சிட்டு வர்றது ரொம்ப லேட்டா வர ஆரம்பிக்கிறார். உடனே என்ன ஆகுது, இந்த ஆளு உருப்படவே ஒரு எண்ணம், ஒரு லேசா சின்ன தேள் அப்படி கொடுக்க மட்டும்தான், வேற எதுவும் பண்ணு, ரொம்ப நேரம் கூட இல்லை, போயிடுச்சு எண்ணம். அடுத்த நாள் பார்த்தா குடிச்சிட்டு வர்றது மாத்திரம் போட்டு அடி வேற அடிச்சுட்டு. இப்ப தேள் பெருசா, இந்த ஆளு உருப்படவே மாட்டேன், என் கனவை ரட்சிக்கவே பட மாட்டேன். தேள் பெருசாயிடுச்சு. பரவாயில்ல, ரெண்டாவது நாள், முதல் நாளாவது வந்தாரு, ரெண்டாவது நாள் வந்து அடிச்சாரு, மூணாவது நாள் வரவே இல்லை. என்ன பேச, பிரஷர் அழுத்திக்கினே இருக்கு. அப்ப போறாரு ஒரு ஊழியக்காரர், என்னங்க இந்த கணவர், அந்த மனுஷன் உருப்படவே மாட்டாங்க. உங்க மனதுல எண்ணத்துல இருக்கிறத வார்த்தையில கொண்டு வர்றது எது தெரியுமா? பிரஷர், பிரச்சனையினுடைய அழுத்தம். பிரச்சனை அழுத்தது, கடன் கொடுத்துருவேன், கடன்காரன் வந்து நிற்கிறான், கொடுக்க மாட்டேன்னு மிரட்டுறான், கோர்ட்ல கேஸ் போடுறான். முடியாது போலுது, உள்ளத்தான் தள்ளுவான் போலுது எண்ணம். கூட்டாட்சி எண்ணத்தை, கோர்ட்ல இருந்து கேஸே வந்துருச்சு, இனிமே அவ்வளவுதான் போக வேண்டியது. பிரஷர், பிரச்சனையினுடைய வேதனை அழுத்தும் போது மனதில் உண்டாகிற எண்ணம் வார்த்தையாக வெளியே வந்து விடுகிறது. இதுக்கு என்ன செய்யணும்? எண்ணம் வரும்போதே தடுத்துடணும். எண்ணம் வரும்போதே தடுத்துடணும். என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, வியாதி அப்படியேதான்.
வியாதி சரியாயிடும். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் சொல்லுது இல்ல இன்னும் சரியாகல. நம்ம கொஞ்சம் நேரம் யோசிக்கிறோம், சரியாக மாட்டோம் போலுது. இல்ல பாஸ்டர் சொன்னார் சரியாயிடும். நிறைய பேருக்கு இயேசு சொன்னது தெரியுது இல்லை, பாஸ்டர் சொன்னாலும் பாஸ்டர் மேல ரொம்ப விசுவாசம். திருப்பி அடுத்த ரிப்போர்ட் வருது, மோசம். சுகமாயிருவாருன்னு சொன்னாரு, ஆக மாட்டம் போல இருக்குது. வெளியில சொல்லல, அழுத்தம், எண்ணம் தான். இன்னொரு ரிப்போர்ட், உங்களுடைய வியாதியை சுகப்படுத்துவதற்கு அறுவை சிகிச்சை தவிர வேறு வழி இல்லை. ஒண்ணுமே இல்லாம சரியாயிடும் சொன்னார் பாஸ்டர். இன்னொரு அழுத்தம், உங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்தாலும் நீங்கள் பிழைப்பீர்களா என்றே தெரியாது. நான் அப்பவே நினைச்சேன் சார், இவ்வளவுதான் ஆரம்பத்தில் இருந்தது என்ன தாட். இந்த தாட் வளர்ந்துனே போச்சு. இந்த தேளை அப்பயே அடிச்சிருந்தா அது இப்ப கொட்டாது. ஆமென், ஆமென். கொஞ்சம் கவனிங்க, நான் இந்த செய்தியை நான் கொடுத்துட்டு வரேன், இந்த செய்திக்குள்ள என்னையும் பயிற்சி கொண்டு வரேன். நிச்சயமா நான் சொல்ல முடியும், நான் விசுவாசத்துல என்ன கேட்கறாங்க, நீ விசுவாச காரியம் நீ அறிக்கை பண்ணலாம் உனக்கு கட்சிச்சப்பா. நான் ஒரு வாரம் கேட்டேன், சில நிறைய கேட்கறாங்க. கேட்கறாங்க, பொருளாதார ஆசீர்வாதம் பேசுகிற ஊழியர்களுக்கே கடன் இருக்கிறது. இது என்ன பெரிய கண்டுபிடிப்பு? நீ ரட்சிப்பு பேசுற, உன் ஊர்லயே எத்தனை பேர் ரட்சிக்கப்படாம இருக்கிறான்? புத்தி இருக்கா? ரட்சிப்பை விட்டுற சொல்றியா? உன் குடும்பத்துல எத்தனை பேர் ரட்சிக்கப்படாம இருக்கான் தெரியுமா? அவனு ரட்சிப்பை பேச, ரட்சிப்பை பேசுகிறோம். சிலர் ரட்சிக்கப்படாமல் இருப்பதனால் ரட்சிப்பு பொய்யாவதில்லை. தெய்வீக சுகத்தை பேசுகிறோம், சிலர் சுகமாக்கப்படாததனால் தெய்வீக சுகம் பொய்யாவதில்லை. பொருளாதார ஆசீர்வாதத்தை பேசுகிறோம், சிலர் இன்னும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளாததனால் பொருளாதார ஆசீர்வாதம் பொய்யாவதில்லை. ஆமென். தேவரே சத்தியம், அவரே உண்மையா இருக்கிறார், மற்றதெல்லாம் பொய். அப்படின்னா அந்த உண்மை நமக்கு உண்மையா? அது குறித்த கவலை இல்லை. கவனிங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுடைய மனதிலே எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டுதான். இந்த தவறான சிந்தனை, தவறான எண்ணம் வரும்போதே அதை நீக்கும். இப்போ நாம பண்ண அறிக்கைகள், ஜெபம் பண்ண காரியங்கள், சில காரியங்கள் கிடைக்காம போயிருக்கு. ஆண்டவர், நான் எப்பவுமே ஆண்டவர் நான் ஒரு பொறுத்தனை நானும் பண்ணியிருக்கேன், டெடிகேஷன். ஆண்டவர், நான் வளர்றதுக்கு நீர் என்ன செய்யணுமோ என்ன செய்ய எனக்கு சொல், நான் வளர ஆயத்தமா. God tells me you renew your mind now. உன் மனசுல எத்தனை தடவை சந்தேகம் வந்திருக்கு? ஆமா வந்திருக்கு. That's why you didn't get 100%. சரி, ரைட். தப்பா நினைச்சிருக்கேன், பயமா நினைச்சிருக்கேன். 4-5 நாள் கூட்டம் பேசுறேங்க. உண்மையா சொல்ல, 4 நாள் நிறைய பேருக்கு கூட்டம் ஓரளவுக்கு தெரியும், ஃபுல்லா தெரியாது. 4 நாள் கூட்டத்தில் பேசி, பாட்டு பாடி, ஆடி இதெல்லாம் பண்றதுன்னா மிக இது மாதிரி செய்யற ஆளை நான் இன்னும் பார்க்கல. ஒரே ஒருத்தர் தான் பார்த்திருக்கேன் இதே மாதிரி செய்யக்கூடிய. அவர் பேர் ஜஸ்டின் பிரபாகரன். It's such a strain. நான் இந்த கூட்டத்துக்கு போறதுக்கு முன்னால எனக்கு அவ்வளவு பெரிய ஸ்ட்ரெயின் நான் முன்னால நான் பண்ணிருக்கேன், இப்ப பண்ணதில்லை. பிசா சொல்லினே இருக்க, முடியாது. நீ போய் நிக்கும் போது தொப்புன்னு கீழே விழுந்துட்டு போற. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ண எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு டாக்டர், எனக்கு தெரியும் நான் எவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, எவ்வளவு பண்றேன், எவ்வளவுதான் எல்லாராலையும் பண்ண முடியும், எவ்வளவு தூரம் பண்ண எல்லாம் தெரியும். சில சமயம் நான் கூட்டம் நடத்தும் போது, மேடையில் நான் பாடும்போது யாராவது புதுசா யாராவது மேடைக்கு வந்தாங்கன்னா அவங்க அதிர்ச்சியில் அப்படியே உட்காந்துடுறாங்க. என்னையே பார்த்து போன தடவை மீட்டிங் ஜீவானந்தம் வந்தார். என்ன தம்பி இப்படி பண்ணிட்டு இருக்கு? It's such a strain. நீ முதல் நாள் போக தொப்புடு ஊந்துருவார். நிச்சயமா சொன்னான். நானும் வரல, கொஞ்சம் விட்டேன். ஐயோ ஊந்துட்டானா என்ன ஆகுது? ஐயோ ஊந்துட்டோம் அப்புறம் என்ன? என் ஒய்ஃப் வந்து நிப்பா, என் ஜூனியர் வந்து நிப்பா, அழுவோம், எல்லாம் என் மெம்பர்ஸ் எல்லாம் அழுவாங்க. இதெல்லாம் பிசாசு சொல்ல, நானே யோசிச்சேன். பிசாசு ஒண்ணுதான் சொல்லலாம், மீதெல்லாம் நாம யோசிச்சோம். நமக்கு அதை உழுந்த உடனே என்ன நடக்கும்? மீட்டிங் பேசுறதுக்கு மேலே உழுந்த உடனே கிங்ஸ்டர் நிப்பாரு. ஐயோ டாக்டர் விட்டாரான்னு என்ன பண்றது? ஜனங்களுக்கு என்ன பதில்? நான் தீர்மானம் பண்ணேன், 91 சங்கீதத்தை 10 தடவை வாசிப்பாங்க. 5 நாளும் வாசிச்சேன். 91 சங்கீதம் மூட்டியிலிருந்து வாசி பாத்திராண்டு. பிசாசா யாரா வெற்றி? ஆமென், ஆமென், ஆமென். பொல்லா பேருக்கு நேரிடாது, வாதையின் கூடாரத்தை அணுகாது, என் நாட்களுக்கு தக பெலனுக்கு நீடித்த ஆயுசினால் அவர் எனக்கு திருப்தியாக்கா, அவருடைய ரட்சிப்பை எனக்கு காண்பிப்பார். 104 பேருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்நானம் கொடுத்துட்டு கடைசி நாள் செய்தியை. ஆமென். அந்த தம்பி உள்ள இல்லைன்னு நினைக்கிறேன், சொல்றேன். என் கூட பக்கத்துல ஞானஸ்நானம் கொடுத்து நின்றுவரைக்கும் இடுப்பு பிடிச்சிருச்சு.
கூட நின்று அந்த தம்பி கோச்சுக்க அவர் சொன்னார், அங்கிள் உங்க பக்கத்துல நின்று எனக்கு இடுப்பு பிடிச்சி. நான் 104 பேரை உள்ள தள்ளி, சிலர்லாம் ரொம்ப வெயிட். நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு மாத்திரம் தவறான சிந்தனை வரணும் அல்ல. பிசாசு சொல்லிக்கினே இருப்பான், நீ கூட்டம் போடுறியா, கூட்டம் ஒன்னால போட இடம் கிடைக்காதுன்னுவான். இடம் கிடைச்சிட்டு இடம் வாங்கிட்டேன்னா உனக்கு பணம் கிடைக்காதுன்னுவான். பணம் கிடைச்சிட்டு பாருங்க, இந்த கூட்டத்துக்கு பணம், இந்த கூட்டத்துக்கு ஒரு சுமார் ஒரு 50,000 ரூபாய் முதலீடு வைக்கணும், அப்பதான் பணம் வரும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் செய்யற சகோதரருக்காக நான் நன்றி சொல்றேன். வேன் அட்வர்டைசிங் அவர் வந்தாரு, இந்த தடவை நான் உங்களை பணமே கேட்கல, நானே செய்ய போறேன், நீங்க பணம் அப்புறம் கொடுக்குறீங்க. கர்த்தர் ஒண்ணு பணத்தை அனுப்பணும், இல்ல ஆள் அனுப்பணும், ஏதாவது ஒண்ணு செய்யணும், அவ்வளவுதான். ஆமே, நான் முன்னாலே உங்களுக்கு சொல்றேன், ஒண்ணு வேலையை கொடுக்கணும், என்ன வேலை கொடுக்குற வரைக்கும் சோறு போடணும். ஆமே, இந்த வனாந்திரத்துல எல்லாம் என்ன பண்ணாங்க, 30 லட்சம் பேர் வேலையே செய்யறது, எல்லாம் அன்எம்ப்ளாய்டு யூத், எல்லாம் வேலையில்லா வாலிபர்கள். ஆண்டவர் சாப்பாடு கொடுத்தார். இஸ்ரேல் தேசம் போனோம்னா சாப்பாடு நினைச்சு வேலை கொடுத்துட்டார். ஆமே, ஏதாவது ஒண்ணு செய்யணும். நான் பார்த்தா 50 போன தடவை மீட்டிங் நடக்கும் 50,000 ரூபாய் கையில இருந்துச்சு. இந்த தடவை பைசா இல்ல, 1 லட்சம் ரூபாய்க்கு திட்டம் போட்டார். பைசா உண்மையா சொல்றாங்க, பைசா கிடையாது. அக்கௌண்டன்ட் இருக்காங்க, கேட்டு ஏதாவது சில சமயம் டக்கு 10, 5 அப்படி இப்படின்னு வரும். ஒண்ணும் இல்லை, திட்டம் போட்ட என்ன பண்றது, நோட்டீஸ் அடிக்க, போஸ்ட் அடிக்க, எல்லாத்துக்கும் 50,000 ரூபாய் செலவும். முதல்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி அவன், அப்புறம் தான் ஜனங்க வந்து கூட்டம் வந்து, அப்புறம் கூட்டம் முடிச்சு கடைசி நாள் ஆஃபரிங் கவர் கொடுத்தா தான் ஜனங்க காசு. இந்த 4 நாள் வரைக்கும் யாருடைய விசுவாசத்துல ஓடும். அவர் வந்தார், பிரதர் ஃபுல் போஸ்டர் அட்வர்டைஸ்மெண்ட் நான் பண்றேன், பணம்லாம் நீங்க என்கிட்ட பணம் இருக்குது, ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நான் செய்யறேன், நீங்க அப்புறமா செஞ்சு முடிச்சார். கர்த்தர் தேவைகளை சந்தித்தார், பில்லையும் பே பண்ணக்கூடிய கர்த்தர், எல்லாவற்றையும் பே பண்றதுக்கு. பணம் கிடைக்காதுன்னுவான், உங்களுக்கு ஆள் வராதுன்னுவான், கூட்டம் எல்லாம் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிட்டு ஆள் வராதுன்னுவான். ஆள் வராதுன்னு சொன்னா மாத்திரம் போதாங்க, மழை வரும். ஏதாவது ஒரு கலாட்டா போட, இல்லைன்னா பஸ் ஓடாதுன்னுவான். இவ்வளோத்தையும் எடுத்து நின்று போய் நாம் அங்க செய்தியும் கொடுக்கணும். ஆமென், வேலையும் செய்யணும். பிசாசோட போராட்டம், சில மனிதர்களோட போராட்டம். மனசுல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகத்தையும் கலவரத்தையும் பிசாசானவன் உருவாக்கி கொண்டே இருப்பான். மனதுல தவறான ஒரு தடவை கூட நினைக்கவே கூடாது. தோற்று விடும், இழந்து விடுவேன், ஒரு எண்ணம் கூட வராத மாதிரி பாருங்க. If you become like that, then you are strongly founded. You keep up your poise. உங்களை அசைக்கவே முடியாது. You will walk in confidence. You must be positive in faith in your heart. You must be positive minded in your mind. மனதிலும் உங்களுக்கு வெற்றிகரமாக இருக்கணும், இருதயத்தில் விசுவாசம். இருதயத்தில் விசுவாசம் வெற்றியா இருந்தா மாத்திரம் போதாது, மனசுலையும் சரியா இருக்கணும். Be positive. என்ன ஆயிரம் போது பார்த்தோம், இந்த பிரஷர் வந்து அழுத்ததான் வார்த்தை வரும். உங்களுடைய வார்த்தை வெளியே வரும்பொழுது, உங்களுடைய மனதிலிருந்து வார்த்தை வெளியே வரும்பொழுது, தவறான அறிக்கை வரும்பொழுது தவறு ஏற்பட ஆரம்பிக்கும். நீங்க அறிக்கை செய்யாமல் இருக்கிறது மாத்திரமல்ல, தவறான எண்ணம் வரும்போதே அதை நீக்க ஆரம்பிக்கும். தவறான எண்ணம் வரும்போதே அதை நீக்க ஆரம்பித்து விடுது. கர்த்தர் நிச்சயமா இதற்கேற்ற ஆவிக்குரிய பலனை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். கவனிங்க, உங்க கையை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும் சொன்னேன். உங்க மனதை கண்ட்ரோல் பண்றதான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஆவியில் இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே தேவன் இங்க இருக்கிறார். அவர் தான் இப்போ உங்க மனதை கண்ட்ரோல் பண்ண போறார். அவரை மனதை கண்ட்ரோல் பண்ண நீங்க இடம் கொடுக்கணும், அவ்வளவுதான். நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா போதும், அவர் கண்ட்ரோல் பண்ணுவார். So if you are talkative, speaking everything that comes out of your mind has not been renewed. அடுத்த ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிக்கலாம், யாக்கோபு 1:8. சீக்கிரமா யாக்கோபு 1:8. இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கான். இரு மனம் உள்ளவன். அதுக்கு முந்தின வசனம் வாசிக்கிறது. அப்படிப்பட்ட மனுஷர் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனமுள்ள மனுஷன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். அப்படிப்பட்டவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாலும் பெற்றுக் கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக. சிலர் என்ன நினைக்கிறோம், ஒரு சமயம் பதில் கிடைக்கும் நினைக்கிறோம், ஒரு சமயம் பதில் கிடைக்காதுன்னு நினைக்கிறோம். சில ஜெபம் பண்றாங்க வேலை வாய்ப்புக்கு. என்னங்க ஜெபம் பண்ணீங்களா, என்ன நினைக்கிறீங்க? கிடைக்கும்னு நினைக்கிறேன், சில சமயத்தில் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கவனிங்க. சில சமயம் என்ன நினைக்கிறாராம், கிடைக்கும்னு, சில சமயம் கிடைக்காதுன்னு. இவர் கிடைக்கும்னு நினைச்சனால அது கிடைக்க போறது இல்லை.
இவர் கிடைக்கணும் கிடைக்காதுன்னு நினைச்சனால கிடைக்காது. இந்த இடத்துல போடப்பட்டிருக்குது, இருமனம் உள்ளவன் கர்த்தரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக் கொள்ளலாம் என்று நினையாதிருக்க கடவுள். எல்லாரும் கொஞ்சம் தயவு செய்து என்ன பாருங்க, ஜெபித்து கொஞ்சம் உண்மையா பண்ண போறோம். ஜெபித்து எனக்கு பதில் கிடைக்கவில்லை என்று சொல்லுகிறவர்கள் தயவு செய்து கரங்களை உயர்த்தும். பயப்படக்கூடாது, நானே கை தூக்கிட்டு இருக்கேன். தைரியமா தூக்குங்க. சில ஜெபமே பண்றதில்லை, எங்களை போய் அங்க கேட்குறீங்க. ஜெபித்து நான் இன்னும் பதில் பெறவில்லை என்று சொல்லுவது கரங்களை உயர்த்தும். தைரியமா உயர்த்தணும். சரி, இப்ப நம்ம சபைக்கு இந்த மெசேஜே தேவை வேண்டாம் போல, எல்லா மைண்டும் ரெனியூட் போல. சரி, கிழப்பட ஜெபித்து பதில் கிடைக்காம சில கேட்கிறாங்க, நான் என்னங்க தப்பு செஞ்சேன், என்ன பதில் ஏன் கிடைக்கல? இருமனம். செக் அப் தேர். வேர் யூ டபுள் மைண்டட், ஒரு நேரம் கிடைக்கும், ஒரு நேரம் கிடைக்காது. ஒரு நேரம் பதில் சுகமாயிருவேன், ஒரு நேரம் சுகமாயிராது. ஒரு நேரம் எனக்கு வெற்றி கிடைக்கும், கிடைக்காது. பணம் கிடைக்கும், பணம் கிடைக்காது. If you are double-minded, it doesn't say you may get it or you may not get it. It says you will not get it. Understand that? ரெண்டு மனசு இருந்தா ஒருவேளை உனக்கு கிடைக்கும், இல்லைன்னா ஒருவேளை கிடைக்கும்னு நினைக்கிறீங்க, ஒருவேளை கிடைக்காதுன்னு நினைக்கிறீங்க. அப்ப என்னங்க அவனுக்கு நடக்கும்? ஒருவேளை கிடைச்சாலும் கிடைக்கும், இல்ல கிடைக்காது. Finished. I'm going to renew my mind. கிடைக்கும், அவ்வளவுதான். கிடைக்காதுன்ற ஒரு எண்ணத்தை இனிமேல் மனதிலே நுழைய விட போகிறதே இல்லை. வந்தாலும் தேளடிக்கிற மாதிரி அடிக்கும். அதான் பக்கத்தில் நிக்காதீங்க, வரும்போது உங்களை அடிச்சிருவேன், எதையாவது அடிக்கணும். Cast it down immediately. உடனே வெளியில கொண்டாந்துருங்க. நான் ஒரு குறிப்பை சொல்லி நான் முடிக்க போறேன். உலகத்திலே பெரிய பொய்காரன் யார் தெரியுமா? பிசாசா. உலகத்திலே பெரிய பொய்காரன் யார் தெரியுமா? தனக்கே பொய் சொல்றவன் தான் தெரிய பொய். பொய்யை எல்லாம் மற்றவங்கிட்ட தான் சொல்லிக்குவான். தன்னுக்கிட்டே பொய் சொல்றான் சிலர். எப்படி தெரியுமா சொல்றான்? அவருடைய தழும்புகளாம் தெரியவில்லை, ஆனால் செத்தும் போவேன்னு நினைக்கிறேன். யார்கிட்ட பொய் சொல்ற? You are lying to yourself. என் தேவன் தம்முடைய உன்னுடைய குறைவையெல்லாம் தெரியுமா தெரியாதா? எது உண்மை? ஆமென். நம்ம கிட்ட போய் சொல்லுவோம், ஒருவேளை சில சமயத்துல you are lying to yourself. கர்த்தனை கையிட்டு செய்கிற யாவற்றையும் உனக்கு வாய்க்க சில சமயத்துல நடக்காது. You are lying to yourself. You know the truth. உன்கிட்டயே போய் சொல்ற. கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராக என்னென்னலாம் நினைக்கிறீர்களோ, you are lying to yourself. You are the greatest liar. We are the greatest liar. இப்ப இந்த ஆள் கிட்ட போய் நான் ஒரு காரியம் பொய் சொல்றேன்னா என்னன்னா, அவருக்கு உண்மை தெரியாது, ஆகையால் தான் நான் என்ன பண்றேன், பொய்ய உண்மையா சொல்றேன். இவருக்கு தெரியாது உண்மை, ஆனா எனக்கு உண்மையும் தெரியும், ஆனா பொய்யும் சொல்லுவேன். எனக்கு உண்மை தெரியும், அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், நான் செய்வது எனக்கு வாய்க்கும், என் தேவன் என் குறைவை நிறைவாக்குவார், கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு அவர் வேதனை கூட்டார், என் இருதயத்தின் வேண்டுதல்களை அருளி செய்வார். எனக்கு தெரியாது, அதான் உண்மை. ஆமென். அப்படியே அதுக்கு எதிராக பேசுறோம், பொய் சொல்றோம். நமக்கு அதுக்கே எதிராக நினைக்கிறோம். என் குடும்பம் ரட்சிக்கப்படும், என் குடும்பத்தின் தேவை சந்திக்கப்படும், என்னுடைய வீட்டிற்கு எதிராக வந்திருக்கிற பிரச்சனை நீங்கும், அவர் எனக்கு விடுவாசல் ஏற்படுத்துவார், அவர் என் ஊழியத்தை வர்த்திக்க செய்வார், என் எல்லைகளை பெரிதாக்குவார். இதெல்லாம் தெரியும், இதெல்லாம் உண்மை. இது உண்மையா? இது நடக்காது என்று நினைப்பது உண்மையா? இதுதான் உண்மை. ஏன் பிறகு நினைக்கிறேன்? அதுவும் நினைக்கிறேன். அப்ப அது என்ன? அது பொய். ஏன் அதை பேசுகிறாய்? யாரிடத்தில் பேசுகிறாய்? என்னிடத்திலேயே பேசிக் கொள்கிறேன். உனக்கு உண்மை என்று தெரிந்ததையே நீ பொய் என்று பேச ஆரம்பிக்கிறாய். Let's renew our mind. நம்முடைய மனதை புதிதாக்கிக் கொள்ளும். இனிமேல் தவறான சிந்தனையே கிடையாது. இனிமேல் தவறான தோல்விகரமான எண்ணமே கிடையாது. இனிமேல் எந்த விதமான ஒரு குழப்பமும் எனக்கு கிடையாது. If your mind is confused, உங்கள் மனம் குழப்பப்பட்டிருக்கிறதா, மனதிலே சோர்வு இருக்கிறதா, வெறுப்பு அவ்வப்போது ஏற்படுகிறதா, உங்களுக்கு பாதுகாப்பின்மை, இன்ஃபீரியாரிட்டி, தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதா, இன்செக்யூரிட்டி, எனக்கு ஒன்றுமே இல்லை என்ற ஒரு நினைப்பு இருக்கிறதா, சுய அனுதாபம் உங்களுக்கு இருக்கிறதா, உங்கள் மனது புதிதாகவில்லை. தாழ்வு மனப்பான்மை, தாழ்மை வேறு, தாழ்வு மனப்பான்மை வேறு. தாழ்மை நல்லது, தாழ்வு மனப்பான்மை தவறு. ஐயோ எனக்கு ஒண்ணுமே. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், வெரி காம்ப்ளெக்ஸ்.
வேதவசனம் சொல்லுகிறது, உலகத்தில் இருக்கும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். Finish. ஏன் உனக்கு தாழ்வான பான்மை? உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற உண்மை இருக்க, ஐயோ நான் தாழ்வான பான்மையோடு இருக்கிறேன் சொன்னா நீ போய் சொல்லுகிறாய். அது மாத்திரமல்ல, இன்னும் சிலருக்கு லோன்லினஸ், நான் தனியாக இருக்கிறேன், எனக்கு பாதுகாப்பின்மை, இன்செக்யூரிட்டி, எனக்கு யாருமே இல்லைங்க, எனக்கு யாருமே இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, அவர் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, உன்னை கைவிடுகிறதும் இல்லை. அது உண்மையா? எனக்கு யாருமே இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறது உண்மையா? இதுதான் உண்மை. சரி, அவர் உன்னை விட்டு விலகுறது இல்லை என்ற உண்மை என்பது உங்களுக்கு தெரியுமா? எனக்கு அது தெரியுங்க, அது உண்மைன்னு. அப்புறம் ஏங்க போய் சொல்றீங்க எனக்கு யாருமே இல்லைன்னு? இனிமே சொல்ல மாட்டேன். ஆமென், ஆமென். கொஞ்சம் கவனிங்க. மனதை புதிதாக்கி விட்டால் குழப்பமே கிடையாது. நோ கன்ஃபியூஷன். மனச்சோர்வு கிடையாது, வெறுப்பு கிடையாது. சிலருக்கு வெறுப்பு, வெறுப்பு, டிஸ்கரேஜ்மெண்ட், ஃப்ரஸ்ட்ரேஷன், மனச்சோர்வு, எல்லா தவறான சிந்தனையும் கீழ்ப்படுத்த போகிறோம். கிறிஸ்தேசுக்கு நீக்க போகிறோம். அது வெளியே வார்த்தையாக வரப்போவதே இல்லை. எத்தனை பேர் தீர்மானிக்கிறீர்கள்? எத்தனை பேர் எனக்கு உண்மையாக தெரியும்? எத்தனை பேர் தோல்விகரமான தவறான எண்ணங்கள் என்னுடைய மனதிலே ஜெபத்திற்கு பதில் கிடைக்காது என்ற எண்ணங்கள் எனக்கு வருகிறது உண்டு என்று சொல்லுகிறவர்கள் எத்தனை பேர்? Lift up your hand. Amen. Amen. Beautiful. Praise the Lord. நாம் எழுந்து நிற்போம். தவறு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொண்டால் தவறை நீக்கும். இல்லைன்னா நீக்கவும் மாட்டோம். First you must accept where the causes. எல்லா வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, கேன்சர் வியாதிக்கு மருந்து கண்டுபிடிக்க முடியல. என்ன தெரியுங்களா காரணம்? கேன்சர் வியாதிக்கு காரணம் எதுன்னு இன்னும் தெரியல. காஸ் தெரிஞ்சிருச்சுன்னா ப்ராப்ளம் சால்வ். புற்றுநோய்க்கு என்ன காரணம் தெரியல, காரணம் என்ன? இப்ப பாருங்க, கால்ரா நோய்க்கு கால்ரா கிருமி கண்டுபிடிச்சாச்சு, உடனே அதுக்கு மருந்து கண்டுபிடிச்சாச்சு. பிளேக் நோய்க்கு பிளேக் கிருமி காரணம் தெரிஞ்சாச்சு, கண்டுபிடிச்சாச்சு உடனே. இட்ஸ் பாசிபிள். கேன்சர் கண்டுபிடிக்க முடியல, காரணம் தெரியல. இப்ப பாருங்க, நம்முடைய பதில்கள் கிடைக்காததற்கு, ஜெபத்திற்கு, நமக்கு வெற்றி இன்னும் கிடைக்காததற்கு, தேவைகள் கிடைக்காததற்கு, we have found a cause. And when you know that that's a cause, you said it right, you get the answer. காரணம் தெரிந்து விட்டது, அதை சரி பண்ண நாம் ஆயத்தமா இருக்கணும். Amen. Control your mind, think positively. எப்பொழுதுமே வெற்றிகரமாக சிந்திங்கள். இது வெற்றிகரமா சிந்திக்கிறதுனா, இப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த குறிப்பையும் சொல்லி அனுப்புறேன். பாசிட்டிவ் திங்கிங்னு ஒரு பெரிய ஒரு கூட்டமே எழும்பிட்டு இருக்கு. என்ன தெரியுமா அது பேரு? இயேசு இல்லாம பாசிட்டிவ் திங்கிங். நல்லா கவனிங்க. வேத வசனத்தில் இருக்கிற கருத்தை வச்சுக்கிட்டு தான் உலகமே ஓடிட்டு இருக்கு. ஆனா ஆண்டவர் இல்லாம. கம்யூனிஸ்ட் வேற எங்கிருந்து வந்துடல, பைபிள்ல இருந்தா வந்துச்சு. எல்லாருக்கும் எல்லாம் பொதுவாயிருந்தது, ஒருவருக்கும் ஒன்றும் குறைவாயிருந்ததில்லை. இதை 2000 வருஷத்துக்கு முன்னாலே அப்போஸ்தலர் சொல்லிட்டாங்க. அதை தான் இப்ப எடுத்து கம்யூனிஸ்ட். நீங்க எந்த ஒரு பெரிய வெற்றிகரமான கொள்கையும் உருவானது பரிசுத்த வேதாகமத்தில் தான். எடுத்துட்டு போய் இவங்க பெர்வர்ட் பண்ணிட்டாங்க, மாற்றிட்டாங்க. அது மாதிரி பாசிட்டிவ் திங்கிங் ஒரு கொள்கை பரவிட்டு இருக்கு. இன்னைக்கு பெரிய பெரிய பிசினஸ் மேன் நல்லா பாசிட்டிவ் திங்கிங், கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும் ஜெயம் கிடைக்கும் போடும். நாம ஏன் தெரியுமா பாசிட்டிவா இருக்கிறோம்? நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், பாசிட்டிவா இருக்கு. நான் ஏன் தெரியுமா பாசிட்டிவ் வெற்றி கிடைக்கும் சொல்லியிருக்கேன்? இயேசு சொன்னார், நீ செய்வதில் எல்லாம் உனக்கு ஜெயம் கிடைக்கும் என்று. ஏன் உன் பொருளாதார ஆசீர்வாதம் கிடைக்கும் சொல்ல நானே யோசிக்கல. ஆண்டவர் சொன்னார், உன் குறைவை நான் நிறைவாக்குவேன் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஐஸ்வரியத்தை நான் தருவேன் என்று அவர் சொன்னார். ஆக தான் சொல்ல, we are positive because our Lord said so. ஆண்டவர் சொன்னது, வேற எதுவும் இல்லை. சும்மா பாசிட்டிவ் மைண்ட்ல மாத்திரம் இருந்துச்சுன்னா பிரேக் டவுன் ஆயிடுவோம். இன்றைக்கு பாசிட்டிவ் திங்கிங்க்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, இங்க ஆண்டவர் உண்டு. We have a positive belief and we have a positive thinking. Our word is positive. நமக்கு எதன் மேல ஏன் பாசிட்டிவா திங்க் பண்றோம்? வேதவசனம் சொல்றது திங்க் பண்றோம். மனசோர்வு அடைய மாட்டேன், என்னை உற்சாகப்படுத்த, என்னை பலப்படுத்த என் தேவன் எனக்கு உண்டு. ஆண்டவர் சொல்லி இருக்கார், ஆகால் தான் நான் பலப்படுத்த. யாரோ மனுஷன் சொன்னதுனால. பி பாசிட்டிவ். ஒரு காரியத்தை செய்ய போகும்போது இது தவறி போயிடும் நினைக்கவே நினைக்காதீங்க. ஆமென். இந்த காரியம் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறீங்க, இது ஃபெயிலியர் ஆயிடும் நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு பரீட்சை எழுத போறீங்க, ஃபெயில் ஆயிடும் நினைக்கவே நினைக்காதீங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, செத்து போயிடுவேன். நோ, பி பாசிட்டிவ். இஃப் யூ வாண்ட் டு லிவ் லாங், பி பாசிட்டிவ். இல்ல நான் போகணும்னு நினைக்கிறேங்க, சரி ஓகே, யூ ஹேவ் யுவர் ரைட். யூ வாண்ட் டு கோ, கோ.
இப்ப என்ன தெரியுங்களா, அவர் போகணும்னு நினைக்கிறார், ஆனால் சாகணும்னு நினைக்கிறார். பரீட்சை எழுத போற, நான் ஃபெயில் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். ஏமா ஃபெயில் ஆக விரும்புறியா? இல்லீங்க. அப்புறம் ஏன் நினைக்கிறேன்? சிம்பிள். பிசினஸ் ஆரம்பிக்கும் போது ஃபெயிலியர் ஆயிடும் நினைக்கிறேங்க, ஆகணும்னு நீ விரும்புறியா? இல்லீங்க. Why do you think that? Be positive. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் இந்த வெற்றிகரமான ஒரு சிந்தனையை கொடுப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? வெற்றிகரமான ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் இருப்பதினால். That's why you can think positively. எந்த காரியத்தை முடிக்க முடியும் என்று சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் முடிக்கக்கூடிய பலனை கொடுக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து நமக்குள் இருப்பதினால். இவ்வளவு பெரிய இடிமுழக்கு கூட்டத்தை நடத்துகிறோம். We could think positively. சில சமயங்களில் சந்தேகங்கள் வருகிறது உண்டு. இனிமேல் எந்த சந்தேகம் வராமல் கூட்டங்களை நடத்த போகும். How to renew your mind? இந்த செய்தி கொடுத்த ஆரம்பிச்சதிலிருந்து உங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியல. சகோதரர் நல்ல ஒரு சாட்சி கொடுத்தார். நான் உண்மையாவே ரொம்ப மாறி இருக்கேன். நான் இப்ப குழப்பம் எனக்கு கிடையாது. குழப்பம் அதுக்கு முன்னால் உண்டு, கலக்கம் உண்டு, அப்பப்போ தயக்கம் எல்லாம் உண்டு. இப்ப ஒண்ணுமே கிடையாது. ஸ்ட்ராங். ஐ எம் வாக்கிங் இன் கான்பிடன்ஸ். காரணம் என்ன தெரியுமா? விதைக்கிறவன் முதலில் அதில் பங்கடைய வேண்டும். செய்தியை கொடுக்கும் போதே நான் ஆசீர்வாதம் பெறுகிறேன். நான் சொன்னது போல I don't have to practice what I preach. I preach what I practice. நான் எதை பயிலுகிறேனோ அதை தான் பிரசங்கிக்கிறேன். ஆகையால் செய்தி என்னை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. நான் சொன்னேன், கவனிங்க, நம்முடைய இருதயம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறது. எது புதிதாக்கப்பட வேண்டும்? நம்முடைய மனது புதிதாக்கப்பட வேண்டும். நம்முடைய மனதை நாம் தான் புதிதாக்க வேண்டும். கவனிங்க, உங்க மனசுல கலவரம், தயக்கம், தாழ்வு மனப்பான்மை, எனக்கு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய இன்செக்யூரிட்டி, இப்படிப்பட்ட உணர்வுகள் இருக்கும் என்றால் அதெல்லாம் பிசாசினால் உங்களுக்கு கொண்டு வரப்பட்டது. Your mind, it has got to be renewed. மனசுல ஒரு நேரமும் சந்தேகமே வரக்கூடாது. மனசுல ஒரு நேரமும் சந்தேகம் வரக்கூடாது. ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணீங்க, அது ஒருவேளை கிடைக்காம போயிருமா யோசிக்காதீங்க. ஒரு நேரம் கூட சந்தேகம் வரக்கூடாது. பணத்துக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறீங்க, பணம் கிடைக்காது, ஒரு செகண்ட் கூட அந்த தாட் வரக்கூடாது. ஒரு நொடி கூட வரக்கூடாது. அப்படி உங்க மனதை புதிதாக்க முடியும். நம்மளாலே சொல்லியிருக்கேன், மனதை புதிதாக்குறதுனா இதுதான். கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாய் எதையுமே நீங்கள் சிந்திக்காமல் இருப்பதுதான் கர்த்தருடைய மனதை புதிதாக்கிக் கொள்வது. நீங்க ஜெபம் பண்ண காரியம் அல்லது நீங்கள் எதிர்பார்த்த காரியம் கிடைக்காமல் போய்விடும் என்று ஒரு எண்ணமும் உங்களுக்கு வரக்கூடாது. ஒரு செகண்ட் கூட வரக்கூடாது. ஒரு நொடி, ஒரு நிமிஷம் அது வந்தாலும் நிற்கவே கூடாது. உடனே அதை நீக்கிவிட வேண்டும். அதுதான் மனது புதிதாக்குது. இது என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க, அது தவறான அறிக்கை. முடியும் என்று வேதவசனம் சொல்லுகிறோம். எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நாங்கள் என்ன செய்கிறோம்? சிறைப்படுத்துகிறோம். முடியும். You can control your mind. நான் சொன்னேன், மின்சாரத்தை தொடுறீங்க, ஷாக் அடிக்குது, கையை எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? உங்களால மின்சாரத்தை தொடும்போது ஷாக் அடிச்சோன்னா கையை எடுக்க முடியுதுன்னா, உங்க மனதிலையும் தவறான எண்ணம் வரும்போது நிச்சயமாக உங்களால் அதை அப்படியே எடுக்க முடியும். யார் கை அது? உங்க கையை எடுக்கிறீங்க. யார் மனசு இது? எத்தனை பேர் முடியும் நினைக்கிறீங்க? ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மாதிரி நீங்கள் வேத வசனத்திற்கு ஏற்ப உங்கள் மனதை புதிதாக்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் புதிதாக்க வேண்டும். இல்ல புதிதாக்கலன்னா என்னங்க பண்றது? நான் புதிதாக்காம தான் இருப்பேன், நான் இப்படியே எது வேணாலும் நான் நினைப்பேன், அப்படி சொல்ல முடியாது. நான் முன்னால சொன்னேன், கார் ஓட்டுறீங்க ரோட்ல, நான் எப்படி வேணாலும் ஓட்டலாம், என் காரு நான் எப்படி வேணாலும் ஓட்டுவேன், முடியாது. ரோட் ரூல்ஸ் இருக்கு. ரெட் சிக்னல் போட்டிருந்தா போகக்கூடாதுதான், அவ்வளவுதான். போனீங்கன்னா என்ன ஆகும் தெரியும் உங்களுக்கு? ஒன்னு ஆக்சிடென்ட் ஆகும், இல்லைன்னா ஃபைன் கிடைக்கும் போலீஸ்ல. ரெட் சிக்னல் விழுந்துருச்சு லைட்ல, நீங்க அங்க போய் அதுகிட்ட ஆர்கியூ பண்ணி பாருங்க. ஏன் நான் வந்து லைட்டு போய் ஆர்கியூ பண்ணி பாருங்க. ஆண்டவர் சொல்றார், வேத வசனத்திற்கு எதிராக சிந்திக்காதீர்கள். வேத வசனத்திற்கு எதிராக எந்த ஒரு எண்ணத்தையும் நீங்கள் வரவிடாதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டும்.
ஜெபித்ததற்கு, வேத வசனம் சொல்லுவதற்கு எதிராக ஒன்றையும் நான் நினைக்க மாட்டேன். போராட்டம் எங்க தெரியுங்களா? உங்க போராட்டம் நிறைய பேர் சொல்ற இருதயத்துல. எல்லாரும் கவனிக்கணும். All your attention please. போராட்டம் எப்பொழுதுமே மனசுலதான், எப்பொழுதுமே மனசுலதான். முதல்ல ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? பிசாசினால். நான் உங்களிடத்துல the battlefield is your mind. உங்க மனசுல தான் எல்லாத்தையும் குழப்பெல்லாம் வருகிறது. மனசை தான் இப்போது நீங்க புதிதாக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். வேதாகமத்துல சொல்லப்பட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஆதாமே, இந்த கேள்வி இல்ல. பைபிள்ல முதல் கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? இந்த கேள்விதான் கேள்விக்குறியோட பைபிள்ல இருக்கு. It's not that question. That was the first question. What is the first question? முதல் கேள்வியை கேட்டது யார் தெரியுமா? ஆதியாகமம் புத்தகம் எடுக்கலாம். 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். முதல் வசனத்துல பாருங்க. பிசாசானவன் சர்ப்பமானது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? கேள்விக்குறி அங்க இல்ல, ஆனா கேள்வி இருக்கு. ஆமென். புரிந்தால் ஆமென் என்று சொல்லுங்க. சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? இதான் கேள்வி. கேட்டது யாரு? இந்த கேள்வி எதற்கு கேட்கப்பட்ட கேள்வி தெரியுமா? மைண்ட். ஏவாளுடைய மனதுக்கு கேள்வி கேட்கப்பட்டது. உங்க மனசுலயும் கேள்வி கேட்பான் சாத்தான். முதல் கேள்வி என்ன பாத்தீங்களா? பிசாசு கேட்கிற கேள்வி எப்பயுமே எப்படி தெரியுமா? தேவன் சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அவ்வளவுதான். சந்தேகத்தின் கேள்வி. ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? சொன்னார். இப்ப கேள்வி என்ன தெரியுமா? இதான், அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று தேவன் சொன்னது உண்டோ? நீ கடன் வாங்காதிருப்பாய், கடன் கொடுப்பாய் என்று தேவன் சொன்னது உண்டோ? உன் குறைவெல்லாம் நிறைவாக்கப்படும் என்று தேவன் சொன்னது உண்டோ? உன் ஜெபம் கேட்கப்படும் என்று தேவன் சொன்னது உண்டோ? நீடித்தாயுசினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொன்னது உண்டோ? நீ செய்வதெல்லாம் உனக்கு வாய்க்கும் என்று ஆண்டவர் சொன்னது உண்டோ? ஆண்டவர் சொல்லலன்னு சொல்ல மாட்டான், சொன்னது உண்டோ? அப்படி லேசா சொன்னாரு போலக்குது. முதல்ல கேட்கிறது கேள்வி சொன்னது உண்டோ? சாத்தான் கேட்கிற முதல் கேள்வி என்ன தெரியுங்களா? கர்த்தருடைய வசனத்தை உங்களை சந்தேகிக்கக்கூடிய கேள்வி தான் கேட்பான். He will give the word, he will raise a question to doubt his word. That's the first question of the devil. Did God say that? Did he say that? அவ்வளவுதான். ஆண்டவர் சொல்லியிருக்காரா? இப்ப வியாதியோ உனக்கு வராதுன்னு சொல்லியிருக்காரா? உனக்கு வெற்றி கிடைக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்காரா? உனக்கு வேலை கிடைக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்காரா? Did God say that? Did God say that you will be healed? Did God say you will be satisfied with long life? Did he say that? அவ்வளவுதான். இப்பயும் செய்தி கொடுக்கிற நேரத்தில் சிலர்கிட்ட பேசிட்டு இருக்கான் பிசாசு. பரவாயில்ல, சிலர்கிட்ட பிசாசு பேசிட்டு இருக்காங்க, சிலர் பிசாசுகிட்டே பேசிட்டு இருக்காங்க. இங்கதான் இருக்கிறாங்க, ஆனா பிசாசு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. The first question you will ask is, did he say that? அதான் முதல் கேள்வி. உடனே இவன் என்ன சொல்றா தெரியுங்களா? அவ சொல்றா, ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். கவனிங்க, ஸ்திரீயை பார்த்து பிசாசு கேட்கிறான், did God say that? அதான் டவுட். கர்த்தர் சொன்னாரா? உடனே இவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இவன் என்ன பண்றா தெரியுங்களா? இப்போ உடனே சொல்றான், நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம். ஆண்டவர் சொன்னாரா? இத கொஞ்சம் கவனிங்க. ஆண்டவர் என்ன சொன்னார்? 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், Genesis chapter 2 verse 16. ஆண்டவர் சொல்றார், நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம்.
இவன் என்ன சொன்னா? புசிக்கலாம். கவனிங்க, நிறைய பேர் கவனிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. நீங்க இங்க கவனிக்கலன்னா உங்களை பிசாசு கவனிச்சிட்டு இருக்கான். அவர் சொல்ற தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை நாங்கள் புசிக்கலாம் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் என்ன சொன்னார்? புசிக்கவே புசிக்கலாம். இங்கிலீஷ் பைபிள் போட்டிருக்கு, you can freely eat. ஆண்டவருடைய வார்த்தையில ஒன்னு குறைச்சிட்டான், அவ்வளவுதான் பண்ண, வேற ஒண்ணு. she subtracted. அடுத்தது என்ன தெரியுமா? ஆனாலும் see the third verse, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். ஆண்டவர் தொட வேண்டாம் சொன்னாரா? இல்ல, புசிக்க வேண்டாம் தான் சொன்னார். பாருங்க 17வது வசனம் 2 Genesis chapter 2 verse 17. அந்த விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அவ்வளவுதான். தொட வேணாம் சொல்ல. இவ யாரு? ஏவாள் சேர்த்து சொல்லிட்டான். சாப்பிடவும் வேணான்ட்டார், தொட கூட வேணான்ட்டார். விட்டுருந்தா அதை பார்க்க கூட வேணாம்னு சொன்னார். ஏதாவது சொல்லியிருப்பா. இவர் செஞ்சது என்ன தெரியுமா? கொஞ்சம் கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தையோடு கொஞ்சம் சேர்த்தா கொஞ்சம் குறைச்சிட்டான், அவ்வளவுதான். ரெண்டும் தப்பு. சேர்க்கிறதும் தப்பு, குறைக்கிறதும் தப்பு. அவருடைய தழும்புகளால் குணமானோம், ஆனால் சமயத்துல கிடையாதுங்க. முடிஞ்சு போச்சு. சில வியாதி ஆண்டவர் சுகப்படுத்துவார், சில வியாதி ஆண்டவர் சுகப்படுத்த மாட்டாருங்க. சில சமயம் வெற்றி தருவார், சில சமயம் தர மாட்டாருங்க. முடிஞ்சு போச்சு. If you add and subtract, finished. பிசாசு முதல்ல எடுத்து வந்த உடனே வேற வசனத்தை குறித்து ஒன்னு சந்தேகிக்கிறதுக்கு ஒரு சின்ன கேள்விதான் கேட்கிறான். Did God say that? அதான் கேள்வி கேட்டான். இவ பார்த்தா ஒன்னு சேர்த்தா ஒன்னு குறைச்சா. She added and she subtracted. பிசாசு பார்த்தான், இவன் நம்ம ஆளு, இவ கூட்டுறா குறைக்கிறா. உடனே சொல்லிட்டான். உடனே என்ன பண்றான் பாருங்க. அடுத்த வார்த்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் புத்தகம் 4வது வசனம் வாசிக்கிறேன். அப்போது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே, ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த கனியை புசிக்கிற நாளிலே நீங்கள் சாகவே. இவன் என்ன சொல்லிட்டான்? சாகவே. ஏன் தெரியுமா சொன்னாத? இவன் நம்புவான்னு அவனுக்கு தெரியும், அதான் சொன்னான். ஏன் தெரியுமா நம்புவான்னு தெரியும்? இவன் முன்னாலே கூட்டுறா கழிக்கிறா. கர்த்தருடைய வார்த்தையில இவகிட்ட நம்முடைய பொய் எடுபடும். சாகவே சாவதில்லை. யார் சொன்னது? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை மாத்திரம். இப்ப என்ன சொல்ல? அவருடைய தழும்புகளால் குணமானீங்க, நீ குணமாக போவதே இல்லை. நீ செய்வது வாய்க்கும், நீ செய்வது உனக்கு வாய்க்க போவதே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? பிசாசு கேட்பான், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று தேவன் சொன்னது உண்டோ? சொன்னாங்க. அந்த கோயில்ல கூட சொல்றாரு அந்த பாஸ்டர், ஒவ்வொரு வாரமும் இதே தான் சொல்றாரு. ஏன் நீ ஒத்துக்கலையா? நான் பாதி நேரம் தூங்கிடுவேனே. முதல்ல இவன் கேட்பான், நீ சொன்னது உண்டோ? He will just give you a question to doubt his word. Did he say that? You will start thinking, did he say that? அவ்வளவுதான். Eve thought for a while, did God say that? Then she added and subtracted. சொன்னா ஆண்டவர் சொன்னார் புசிக்கவே புசிக்கலாம்னாரு. இவ சொன்னா புசிக்கலாம் சொன்னார். என்ன தெரியுங்களா? நீ புசிக்கலாம்னு சொன்னார், அவ்வளவுதான் சொன்னார். பாருங்க, சில சொல்றாங்க ஆதாம் ஏவாள் ஆண்டவர் என்ன ஒரு மரத்தின் கனியை புசிக்க வேணான்ட்டாருப்பா. என்ன கஷ்டம் பாடுறான். எல்லா கனியும் புசிக்கலாமா? ஒரு மரத்தின் கனியை தான் புசிக்க கூடாது. அது கஷ்டமா? இதை மட்டும் தான் புசிக்கலாம், நீ மற்றதெல்லாம் புசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாருன்னா அது கஷ்டமா? கொஞ்சம் யோசி. இந்த சர்ச்சில் கொஞ்சம் மைண்ட் ஷார்ப்பா இருந்தா தான் எல்லாமே புரியும். எது ரொம்ப கஷ்டம் பாருங்க. ஒரே you have to eat only the fruit of this tree, nothing else. இந்த மரத்தின் கனியை தான் புசிக்கணும், வேற எதையும் புசிக்க கூடாதுன்னு அது பார்த்துட்டு இருப்போம் மற்ற மரத்தையும். ஆண்டவர் சொல்ல எல்லா கனியும் நீ புசிக்கலாம், இதை மாத்திரம் புசிக்க கூடாது. ஓகே, சோ நிறைய இருக்கு. ஆமென். இது ஈஸி, எல்லாத்தையும் புசிக்கலாம். ஆண்டவர் சொல்றார் புசிக்கவே புசிக்கலாம், உனக்கு எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கு. இப்ப இவ சொல்றா புசிக்கலான்னு சொன்னார், இத புசிக்க வேணாம்னு சொன்னார், இத தொட கூட கூடாதுன்றாரு. பிசாசுக்கு தெரிஞ்சிருச்சு, இவ சேர்க்கிறா குறைக்கிறா, இவன் நம்ம ஆளு. இவ ஆராதனைக்கு தான் போறா, நல்லா தான் உட்கார்ந்து இருக்கிறா, வர்ஷிப்புக்கு எல்லாம் கையை உயர்த்துறாரு, கை தட்டுறாரு எல்லாம், ஆனா நம்ம ஆளு நம்ம ஆளு. Did he say that? அப்படின்னு ஒரு கேள்வி போட்டா போதும் இவ விழுந்துருவா. மைதன் இந்த கதை சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு பெரிய கன்வென்ஷன் நடக்கும் ஊர்ல, பெரிய கன்வென்ஷன் போட்டு அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் பண்ணி நடந்துட்டு இருக்காங்களாம். பார்த்தா பெரிய பிசாசு மரத்தடில ஊருக்கு வெளியில படுத்து தூங்கிட்டு இருக்கான். அப்ப போய்
அந்த குட்டி பிசாசம் போய் கேட்டேன், என்ன கன்வென்ஷன் நடக்குது தலைவரே, நீ தூங்கிட்டு இருக்கிறேன். கவலையே படாதீங்க. என்ன விஷயம்? அந்த கூட்டத்துக்கு போறெல்லாம் நம்மாளு. ஆமென். அந்த கூட்டத்துல வாலண்டியர்ஸ் எல்லாம் நம்மாளு. கடைசில கூட்டத்துல பேசுறவரும் நம்மாளு. இங்க இல்லீங்க. பிரைஸ் தி லார்ட். அதனால சாத்தான் ஊருக்கு வெளியில மரத்தடியில ஜாலியா தூங்கி இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு கவலையில கன்வென்ஷன் நடந்தா என்ன, இடி முழங்கினா என்ன, மின்னல் அடிச்சா என்ன, எல்லாம் நம்மால் போறதில்ல. எல்லாம் நம்ம கிட்ட வந்துருவாங்க. சொன்னது உண்டோ, நான் ஒரு கேள்வி போட்டா போதும். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பூசிக்கலான்னு சொன்னார், தொட கூட கூடாது. நம்மால் வா, நீ அதை சாப்பிடுகிற நாளில் புசிக்கவே நீ சாகவே சாவதில்லை. ஆண்டவர் சொன்ன வார்த்தையே இப்ப மாறி தைரியமா பிசாசு பேசுறான். காரணம் என்ன தெரியுமா? நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்க. சுகமாயிடும் நீங்க நினைக்கிறீங்களா? சுகமாயிடும் நினைக்கிறோம் பிரதர். ஆண்டவர் என்ன செய்வான்னு தெரியாது. நம்மாள் வா. வேலை கிடைக்கும் நினைக்கிறீங்களா? கிடைக்கும் நினைக்கிறோம் பிரதர். போயிட்டு தான் இருக்கேன், அதுக்காக தான் ஆராதனைக்கு வரேன், வேலை கிடைக்கும்னு. அவ்வளவு நம்மாள் வா. வெறும் வேலைக்காக தான் நீ ஆராதனைக்கு போற. நம்மாள் வேலை கிடைக்கலன்னு நீ நின்று வேலை, அதை தான் நான் செய்ய போறேன் உனக்கு. வேலை நிறுத்த போற, நீ ஆராதனைக்கு போவதில்லை. நம்மாள் வா. என்னவா உங்க கணவர் வந்து சேர்ந்துருவார அப்படிதான் நினைச்சிட்டு சொல்றேன். அந்த பாஸ்டரும் சொன்னாரு, ஜெபம் பண்ணாரு, அதுக்கு தான் போயிட்டு. நம்மாள் வா. கணவரை வர விடாம பண்ணிட்டு இருக்குது நான் தான். அதை நிறுத்திட்டா நீ போக மாட்டல, நான் நிறுத்திட்டேன். எத்தனை பேருக்கு இது புரியுது? எத்தனை பேருக்கு இது புரியுது? சில சொல்றாங்க, ஐயோ எங்க தேவை சந்திக்கப்படுறதுக்காக தானே நான் தேவனிடத்திலே வரும், அதனால தாங்க தேவையை சந்திக்கப்படுறது. தேவனை தேடுவதற்காக நீங்கள் வரும்போது தேவன் உங்கள் தேவையை சந்திப்பார். தேவையை சந்திக்கும் தேவனை இந்த ஆராதனையிலே நீங்கள் சந்திப்பீர்கள். ஆனால் நீங்கள் வருவது உங்கள் தேவை சந்திக்கப்படுவதற்காக அல்ல, உங்கள் தேவனை தேடுவதற்காக நீங்கள் வர வேண்டும். அவர்தான் உங்களை சிருஷ்டித்தவர், அவர்தான் உங்களை உருவாக்கினவர், அவர்தான் உங்களை நேசிக்கிறவர், அவர் உங்கள் அன்பையும் விரும்புகிறவர். He wants you to love him. எத்தனை பேர் ஆராதனைக்கு அவரை நேசிப்பதினால் வருகிறீர்கள்? உங்கள் தேவை சந்திக்கப்படும், சரிதான். நீங்கள் அவரை நேசிப்பதனால் ஆராதனைக்கு வரும்போது அவர் உங்களை நேசிக்கிறார், உங்கள் தேவையை சந்திப்பார். ஆமென். பிசாசானவனுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா போதும், கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். என்னவா வியாதி இருக்குன்னு சொல்றியே, இந்த வியாதி சுகமாயிடுனா சொல்றாங்க. அந்த கூட்டத்தில் அப்படியே தாங்க சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவு போதும், நம்மால் வாணி சொல்றா, அவருடைய தழும்புகளால் நீ குணமாகவே மாட்டாய். தைரியமா சொல்றான். எத்தனை பேர்கிட்ட சொல்றான் தெரியுமா பிசாசு? உனக்கு வேலையே கிடைக்காது. காரணம் என்ன தெரியுமா? அதுக்கு முன்னால கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்க, மனசுல இடம் கொடுத்துட்டீங்க. காரணம் இந்த மனதுதான். ஒரு சந்தேகத்தை இடம் கொடுத்தீங்கன்னா பிசாசு உள்ள வந்துடும். பிசாசு கொஞ்சம் தான் இடம் கொடுப்பான், கொஞ்சம் இடம் எடுத்தீங்கன்னா உள்ள வந்துருவான். நான் நினைக்கிறேன் கெனத் கோப்பலன் இதை சொல்றாரு. அவனை நைட்டு டின்னருக்கு கூப்பிட்டீங்கன்னா யார? பிசாச. நைட் ட்ரெஸ்ஸோட வருவான். ராத்திரி சாப்பிட்டு இங்கே நான் தூங்கிட்டு போறேன். ராத்திரி சாப்பாட்டு காட்ட you will come with his pajamas and night dress. பிசாச கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா உள்ள வந்துருவான். கொஞ்சம் ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள வந்துச்சு, முடிஞ்சு போச்சு. ஒரு சின்ன ஒரு சந்தேகம் கர்த்தருடைய வார்த்தை மேல கிடைக்குமோ கிடைக்காது, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பிசாசு அடுத்த பாயிண்ட்க்கு போயிடும். எனவே the battlefield is your mind. உங்கள் மனதை நீங்கள் புதிதாக்க வேண்டும். உங்கள் மனதிலே எந்த விதமான சந்தேகம் வராமல் இருக்க நீங்கள் புதிதாக்க வேண்டும். மனது புதிதாக்கப்பட்டா எப்படி தெரியுமா இருப்பீங்க? First is an honest mind. உண்மையுள்ள மனது. புதிதாக்கப்பட்ட மனதிற்கு என்ன குணம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். சீக்கிரமாய் நாம் பார்க்க போகிறோம். 1 நாளாகமம் 28வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் 28:9. சீக்கிரம் எல்லாரும் எடுக்கலாம். First Chronicles chapter 28 verse 9. What is the marks of a renewed mind? If you don't have doubt, if you don't have any worry, anxiety, you have a renewed mind. What is the mark of a renewed mind? மனம் புதிதாக்கப்பட்டதின் அடையாளம் என்ன? வாசிக்கலாம். உத்தம இருதயத்தோட உற்சாக மனதோடு. இதான் உற்சாக மனது. உற்சாக மனது. உற்சாக மனது. Somebody read it from the English Bible. First Chronicles chapter 28 verse 9. And a willing mind. ஒரு உற்சாக மனது. ஒரு மொழிபெயர்ப்புல honest mind. You must have a honest mind. உங்களுடைய மனது உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். உண்மையுள்ளதாக இருக்க வேண்டும். என்ன தெரியுமா உண்மை உள்ளது? நான் சொன்னேன், பொய்ய உலகத்திலே பெரிய பொய்க்காரன். Who is the greatest liar? Who lies to himself.
உங்களுக்கு தெரியும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள், நீங்கள் செய்வது வாய்க்கும், உங்கள் எல்லையை விரிவாக்குவார், உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார், கொள்ளை பொருளாய் ஆத்மாக்களை தருவார். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருந்தாலும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு சில நன்மைகள் தான் குறைபடும். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாயிருந்தால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஒரு சில நன்மைகள் குறைபடும் அல்ல, ஒரு நன்மையும் குறைபடாது. இதெல்லாம் நமக்கு தெரியும். யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்ன இந்த கருத்துக்கு எதிரான ஒரு எண்ணத்தை மனதிலே சிந்திப்போம் என்றால் என்ன எனக்கும் நமக்கு நாமே போய் சொல்லிக் கொள்ளுகிறோம். You are lying to yourself. Be honest. You are lying to yourself. உங்கள் மனதிற்குள்ளாகவே நீங்கள் போய் சொல்லிக் கொள்ளுகிறீர்கள். நன்றாக கவனிங்க. உங்க மனதுக்குள்ளாக நீங்களே உங்களுக்கு போய் சொல்லிக் கொள்கிறீர்கள். உங்கள் மனதிலே உங்களுக்கு வருகிற எண்ணம் வேத வசனத்திற்கு ஏற்ப இருக்கட்டும். வேத வசனத்திற்கு மாறா ஒரு எண்ணம் வராதவாறு உங்கள் மனதை புதிதாக்க வேண்டும். First must be an honest mind. இரண்டாவது மைண்ட் எப்படி தெரியுமா? A teachable mind. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 17வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். Acts of the Apostles chapter 17 verse 11 and 12. சீக்கிரமாய் நான் 1-2 குறிப்புகளோடு முடிக்க போகிறேன். Acts of the Apostles chapter 17 verse 11 and 12. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் போதும். A teachable mind. மனோவாஞ்சை, வசனத்தை ஏற்றுக்கொள்ள மனோவாஞ்சை எங்க தெரியுமா இருக்கணும்? மனசுல இருக்கும். மனோவாஞ்சை, a teachable mind. இன்னும் கவனிங்க, இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? இங்கிலீஷ் பைபிள்ல வாசிக்கலாம். ஓபன் மைண்ட். ஓபன் மைண்ட், திறந்த மனதோடு வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமுடையவர்களாக இருந்தார்கள். மனது புதிதாவதற்கு ஒரு அடையாளம், ஒரு தகுதி என்ன தெரியுங்களா? கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்க வேண்டும். சிலர் கற்றுக்கொள்றதுக்கு ஆயத்தமாக இருப்பதில்லை, சிலர் கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருப்பதில்லை. எத்தனை வருஷம் வேணாலும் தாங்க தோல்வியோட இருப்பாங்க, தாங்க பிரச்சனையோட இருப்பாங்க. புதிதாக கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்க மாட்டாங்க. They are not ready to be taught. A teacher is a person who is teachable. யார் தெரியுமா கற்றுக் கொடுக்க முடியும்? கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறவன் தான் கற்றுக் கொடுக்க முடியும். If you are teachable, you are reachable. நான் கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெற்றி பெறுகிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களை சந்திப்பார். சிலர் புதிதாக எனக்கு எல்லாம் தெரியும் சிலர் நினைப்பாங்க. ஒரு விஷயம் தெரியுமா? எல்லாம் தெரியும் யார் நினைக்கிறான்னு அவனுக்கு தான் ஒண்ணுமே தெரியாதுன்னு அர்த்தம். எனக்கு எல்லாம் தெரியும். வாழ்க்கை பிரச்சனைகள் கவனிங்க, உலகத்தின் வாழ்க்கை பிரச்சனைகளுக்கும் பதில் சொல்லுகிறவர் ஆண்டவர். வாழ்க்கை முடிந்த பிறகு அடுத்த உலகத்திற்கும் பதில் சொல்லுகிறவர் நம்முடைய ஆண்டவர். சில தெரியல, ஒருவேளை உலகத்திலேயே நிறைய பேர் ஃபெயிலியர் ஆயிருந்தா இருக்கான். சில நினைப்பான், நான் உலகத்துல ரொம்ப சாமர்த்தியம். தம்பி, உலகம் முடிஞ்ச பிறகு இன்னொரு உலகம் இருக்கு. எபிகூரியன் இவ்வாறு சொன்னார். நான் இடிமுழக்க கூட்டத்தில் சொன்னேன். மரணத்தை குறித்து எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு தெரியுமா? The fear of death everybody has. நான் நிறைய பேர் சாகும் போது ஹாஸ்பிட்டல்ல பார்த்திருக்கிறேன், ஊழியத்திலையும் பார்த்திருக்கேன். ரொம்ப சிலர் தான் கொஞ்சம் தைரியமா சாவுறாங்க. மற்றவங்க எல்லாம் சாகும்போது பயந்து தான் சாவுறாங்க. நான் ஒரு பிள்ளை சாகும்போது ஐயோ நான் சாவுறேன்னு சொல்லிட்டு செத்துரும், அப்புறம் உயிர் வரும். ஐயோ நான் வந்துட்டேனோ, அப்புறம் நான் சாவுறேன். இப்படியே கத்திட்டு கொஞ்சம் நேரம் செத்து போயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் நான் பார்த்தேன். அது மருந்து கொடுப்பேன், உடனே உயிர் வரும். ஐயோ டாக்டர் என்ன காப்பாத்துங்க, டாக்டர் என்ன காப்பாத்துங்க, டாக்டர் என்ன காப்பாத்துங்க, டாக்டர் திருப்பி செத்துரும். ஹார்ட்லாம் நின்றுடும். திருப்பி மருந்து அது கார்டியாக் மசாஜ் எல்லாம் கொடுத்து திருப்பி செத்துருச்சு. திருப்பி உயிர் வந்துச்சு. Everybody has the fear of death. You know what is the fear in the death? Maybe some may be already successful here on this earth. இந்த உலகத்துல ஒருவேளை நீங்க எல்லாம் வெற்றியா இருக்கலாம். எனக்கு இந்த செய்தியா வேணாம்பா, நான் நல்லா இருக்கிறேன். I am all right. Very good. There is going to be another world coming. How are you going to fare well there? அங்க எப்படி இருக்க போகிறீர்கள்? Maybe already you are in a problem in this world. இந்த உலகத்திலே பிரச்சனையோடு நீங்கள் இருக்கலாம். You know what is the answer? God's word is the answer. கர்த்தருடைய வார்த்தை தான் பதில் கொடுக்கிறது. If you are teachable, கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு கற்றுக்கொள்வதற்கு இன்னைக்கு அநேக பிரச்சனைக்கு நிறைய பேர் கடிதம் எழுதுறாங்க, என்னென்னவோ செய்யறாங்க. பாருங்க, பிரச்சனை வந்துச்சுன்னா கடிதம் எழுதுறோம், நேரா வந்து பாக்குறோம், பாஸ்றோம். எல்லாத்துக்கும் தேவையான தெரிஞ்சுக்கலாம் வார்த்தை. If you only listen to the word, your problems are solved. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பீர்கள் என்றால் பிரச்சனைகள் தீர்க்கப்படும். அனைவருக்கு இதுக்கு நேரம் இருப்பதில்லை. ஆனா மற்ற இந்த இது இல்லாம ஷார்ட் கட் பண்றதுக்கு நிறைய நேரம் எடுக்கிறோம். மத்தகிட்ட போய் ஜெபம் பண்றோம், லெட்டர் எழுதுறோம், என்னென்னலாம் செய்யறோம், அவங்களை தேடிட்டு போறோம். அதெல்லாம் நல்லது. ஆனா the first important thing is you must know the word. Why there is a fear of death? You know that? எபிகூரியன் என்ன சொல்லுகிறார் தெரியுமா?
Why everybody is afraid of death? It's not because it is an end. அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்றதுனால பயம் இல்ல, எல்லாம் முடியவில்லை என்பதனால தான் பயம். The fear is not because it's an end. Death is an end for everything. The fear is because it's not the end for everything. Everybody knows that. Every person who dies knows that it's not the end. Something is starting there. That's why the fear. கர்த்தர் இந்த உலகத்துக்கு அடுத்த உலகத்துக்கு பதில் கொடுக்கக்கூடியது. Amen. It's not the end. Life is not going to end with your death. If it is going to end, everybody will face death courageously. No. There is a fear of death. மரணத்தை குறித்த பயம் இருக்கிறது. எல்லாருக்கும் இருப்பதற்கு காரணம் மரணத்தோடு வாழ்க்கை முடிவதில்லை, அது வரைக்கும் கற்றுக்கொள்ள வேண்டும். If you are ready to learn, ஆண்டவர் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். Learn of me. கற்றுக்கொள்ளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவனே நீ வா, learn of me. You have to learn from me. How to study, how to write your examination, how to get through your examination, how to get your job, how to lead your family life, how to be prosperous in your life, how to run your business. Learn of me. What to do for your next life. அடுத்த உலகத்துக்கு என்ன செய்ய வேண்டும், அடுத்த உலகத்தில் உனக்கு என்ன வைக்கப்பட்டிருக்கிறது, என்னிடத்தில் கற்றுக்கொள். If you are teachable, you are reachable. மனம் புதிதாக்கப்பட்டிருந்தால் எப்பொழுதும் கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருப்பார்கள். சில சொல்லுவாங்க எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. தெரியும் சொன்னவங்களுக்கு தான் ஒண்ணுமே தெரியலன்னு நான் சொன்னேன். கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்க வேண்டும். ஒருவேளை நீங்கள் இதுவரைக்கும் கேட்டது, இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்தது, இது எல்லாவற்றுக்கும் வித்தியாசமானதா இந்த போதனை இருக்கலாம். போதனை இருந்தாலும் சரி, நான் கற்றுக்கொள்ள போகிறேன். ஒருத்தர் சொன்னாரு, என்னங்க வியாதி ஆண்டவர் கொடுக்கிறது இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, வியாதியை ஆண்டவர் தான் கொடுக்கிறார். நான் கேட்டேன் ஏங்க? அவர் சொன்னார், வியாதி ஆண்டவர் கொடுத்தனாலதான் நான் நிறைய கத்துக்கிட்டேன். நான் அப்ப சொன்ன வியாதியை கொடுக்காம நான் நிறைய கத்துக்கிட்டேன் ஆண்டவர்கிட்ட. அப்ப எது பெட்டர்? நீ வியாதியோடையும் கத்துக்கிற, நான் வியாதி இல்லாமையும் கத்துக்கிறேன். நீ வியாதியோட கத்துக்க போறிய, இப்ப வியாதி இல்லாம கத்துக்க போறியா? நீங்க என்ன பண்ண போறீங்க? சீக்கிரம் சொல்லுங்க, இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு வந்துரும். பேசாம இருக்கிறீங்க, சைட் எடுக்க பாப்போம். எதனால கத்துக்கொள்ள போறீங்க? ஆமென். வியாதினால சிலர் கற்றுக்கொள்ளலாம், யாரும் கற்றுக்கொள்ளலன்னு சொல்லல. If you want to learn that way, கற்றுக்கொள்றதுனா கற்றுக்கொள்ளுங்க. கற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றேன். நான் என்ன சொன்னேன்? ஆண்டவர் வியாதியினால் கற்றுக் கொடுப்பதில்லை, அவ்வளவுதான். நீ கத்துக்கிறதுனா நீ கத்துக்கோ. ஆண்டவர் ஏன்டா அப்படிதான் சொன்னார்? நான் அப்படி கத்துக் கொடுக்கறது இல்ல, நீயே கத்துக்கிறதுனா நீ கத்துக்கோ. You may learn a lesson. யுத்தங்களினால், பஞ்சத்தினால், வறுமையினால் மக்கள் சில பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். ஆனால் அது தேவன் கற்றுக் கொடுக்கிற முறையில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையின் மூலமாய் தான் கற்றுத் தருகிறார். God teaches him from the word. கர்த்தர் சொல்கிறார், என்னிடத்தில் வந்து என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள். நுகம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை. Learn of me. என்கிட்ட கேளுப்பா, உன்னுடைய பிரச்சனைக்கு நான் பதில் சொல்றேன். I have the word. Learn of me. நீ கற்றுக்கொண்டால் நீ உன்னுடைய சுமையை எளிதில் நீ சுமந்து கொள்ள முடியும். You have to learn of me. என்னிடத்தில் நீ கற்றுக்கொள்ள வேண்டும். வேற வசனத்தை கற்றுக்கொள்ள ஆயத்தமுடையவர்களாயிருக்க. ஒருவேளை நீங்க கேட்கிற, நீங்க நினைச்சிருக்கலாம் ஆண்டவர் வியாதியை பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். இப்ப நாங்க சொல்றோம் இல்லன்னு. வேற வசனத்தை வந்து பார்க்கிறோம், சரி இது சரியா இருக்கு, நான் இதுவரைக்கும் கேட்ட போதனைக்கும் நான் நினைச்சதுக்கும் இது வித்தியாசமா இருக்கு, நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இதுக்கு என்ன தெரியுமா? யூ ஆர் டீச்சபிள். கற்றுக்கொள்ள ஆயத்தமாயிருக்கிறார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் வாசித்தோம், அவர்கள் மனோவாஞ்சையாயிருந்தார்கள். மனோவாஞ்சையாயிருந்ததுனால இவர்களுக்கு பேர் என்ன? வாசிக்கலாம், 17, 11, 12 வாசிக்கலாம். பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். தெசலோனிக்க பட்டணத்தில் இருந்தும் அப்படி இல்ல, அவனை காட்டில் இவர்கள் எப்படி இருந்தார்கள்? நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். Because they were teachable, they were noble, much more noble. இவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். வேற வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். They were much more noble than those who were Thessaloniki. நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். கவனிங்க, வாழ்க்கையில, விசுவாச வாழ்க்கையில வளர்றதுக்கு 3 காரியம் தேவை. எல்லாரும் 3 என்று சொல்லுங்கள். ஆமென், ஆமென். 3 என்று சொல்லுங்கள். 3 சத்தமாய். 3. One is meekness. Number 2, humility. Number 3, gentleness.
meekness towards God, humility to yourself, gentleness towards others. Humility and meekness. Meekness என்ன தெரியுமா? தமிழ்ல நாம வாசிச்சோம் meekness சாந்தம், சாந்தத்தோட. Meekness should be towards God. கர்த்தர் முன்னிலையில் சாந்தத்தோடு. இரண்டாவது, humility towards self, gentleness towards others. ஆண்டவர் என்னை கற்றுக் கொடுக்க நான் ஆயத்தமா இருக்கிறேன். கர்த்தராவே எனக்கு கற்றுக் கொடு. ஆண்டவரே, தினந்தோறும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு கன்ஃபெஷன்லனா, I will be a meek person. I will learn. ஆண்டவரே, தினந்தோறும் நான் கற்றுக்கொள்கிறேன். தினந்தோறும் நான் கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கேன். சிலர் நினைக்கிறாங்க எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறாங்க. எல்லாம் தெரியும் நினைச்சா ஆண்டவர் கற்றுக் கொடுக்க மாட்டார். ஆண்டவரே எனக்கு கற்றுத்தார். வேதவசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள் உங்களை வழி நடத்துவார். You will be led into all truth. Lord, I am a meek person. I'll be a meek person. நான் கர்த்தாவே சாந்தத்தோடு நான் கற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன். அடுத்தது இரண்டாவது என்ன? ஹியூமிலிட்டி. இரண்டாவதுக்கு பேர் என்ன தெரியுமா? தாழ்மை. தாழ்மைக்கு இன்னொரு டெஃபினிஷன் சொல்றேன், கேட்டுங்க. முன்னால நான் ஒரு டெஃபினிஷன் சொல்லியிருக்கேன், இப்ப இன்னொரு டெஃபினிஷன் சொல்றேங்க. தாழ்மை என்ன தெரியுமா? தரையில உட்கார்றது தாழ்மை இல்லை. தரையில உட்கார்றது தாழ்மைன்னு சில நினைக்கிறாங்க. அல்ல. அப்படின்னா இங்க ஆராதனையில வந்தவங்களா ரொம்ப பெருமை பிடித்தவர்கள். தாழ்மை என்பது என்னவென்றால் a proper estimation of yourself. உங்கள் தகுதியை சரியாய் அறிந்திருப்பதுதான் தாழ்மை. ஆமென். A proper estimation of yourself is humility. மூணாவது என்ன? gentleness. Gentleness towards others. நான் முன்னால gentleness டெஃபினிஷன் கொடுத்திருக்கேன். பண்போடு நடந்து கொள்வது. எப்பொழுது தெரியுமா? கிண்டி விடும்போதும் பண்போடு நடந்து கொள்வது. ஆராதனைக்கு நடந்து வந்துட்டு இருக்கிறீங்க, வரும்பொழுது அப்படி ஜென்டலா வரீங்க, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரொம்ப ஜென்டலா அப்படி வந்து உட்காந்துரும். நீங்க உட்கார்ற நேரத்தில் இன்னொருத்தர் அந்த சீட்ல உட்காந்துட்டாரு. கிண்டி விடும் போது பண்போடு நடந்து கொள்கிறவன் தான் ஜென்டில்மேன். சும்மா இருக்கும்போது ஜென்டில்மேன் மாதிரி இருக்கிறவன் ஜென்டில்மேன் இல்லை. அவன் ஜென்டில்மேனா இல்லையான்னு கொஞ்ச நேரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். A gentle person, even when provoked, if he is gentle, he is a gentleman. If you are going to be gentle even when provoked, you are a gentleman. If you have these three things, then you gain victory. கர்த்தரிடத்தில் தினந்தோறும் கற்றுக்கொள்ள வேண்டும். A proper estimation of yourself. இரண்டாவது. மூன்றாவது, நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் மற்றவர்களிடத்தில் பண்போடு அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். இதுதான். இது இருந்தால், இந்த மூன்றோ குணத்தோடு நீங்கள் இருந்தால், you are a reachable person, you are a teachable person. கவனிங்கள், மூன்றாவது குறிப்பு, it must be a transformed mind. ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். உங்கள் மனது புதிதாக்கப்பட வேண்டும் என்றால், வீட்டில் பாருங்க, வயரிங் எடுப்போம். வீட்டை புதிதாக்கும் போது வயரிங்லாம் மாற்ற போறோம். என்ன பண்ண போறீங்க? பழைய ஒயர்லாம் எடுத்துட்டு புதிய ஒயர் எடுத்து, புது ஒயர் வைக்கணும்னா பழைய ஒயரை சொல்லுங்க எடுக்கணும். பழைய ஒயரை எடுக்காம புது ஒயரை வைக்க முடியாது. ஆமென். இதான் ரெனியூவல். ரெனோவேஷன்னா ரீவயரிங். மறுபடியும் ரீவயரிங் பண்ணும். ரீவயரிங் பண்ணா பழைய ஒயரை எடுக்கணும், புது ஒயரை வைக்கணும். கவலைப்படும் பிரச்சனை வந்தால் கவலைப்படுவேன், பழைய ஒயர் எடுத்துரு. கவலைப்படாதே, புது ஒயர் வைக்கணும். போராட்டம் வந்தால் பயந்து விடுவேன், பழைய ஒயர் எடுத்துரு. பயப்பட மாட்டேன், புதிய ஒயர். திடீரென்று சோதனை வந்தால் பதட்டம் அடைவேன், பழைய ஒயர் எடுத்துரு. புதிய ஒயர். தேவன் தருகிற சமாதானத்தோடு நான் இருப்பேன், புதிய ஒயர் வச்சுக்கோ. ஆமென், ஆமென். பேங்க் அக்கவுண்ட்ல பணமே இல்லை, பதட்டம் அடைவேன், பழைய ஒயர் எடுத்துரு. என் தேவன் குறைவெல்லாம் நிறைவாக்குவார், என்னுடைய சமாதானத்தை யாரும் எடுக்க முடியாது. என் தேவன் என் தேவையை சந்திப்பார், புதிய ஒயர் பொருத்தி. பழைய ஒயர் எடுக்க எனக்கு யாருமே இல்லை, என் தேவன் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறார், புதிய ஒயர். பழசை எடுக்காம புதுசை வச்சுட்டு இருக்கிறாங்க சிலர். பழசம் அங்க இல்ல, புதுசு இல்லை, ரெண்டுக்கும் அங்க இடம் இல்லை. Take the old and put the new. Is rewiring. முன்னால பழசெல்லாம் எடுத்துடணும். Renovation and rewiring. பழச கவலைப்படுறது, பயப்படுறது, தாழ்வு மனப்பான்மை, ஐயோ எனக்கு ஒண்ணுமே இல்லை, எடுத்துருங்க. Proper estimation of yourself. சரியாய் உங்களை நிதானிப்பது. Take the old wires and put the new wires. எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள்? புரிந்து கொண்டால் ஆமென் என்று சொல்லுங்கள். ஆமென், ஆமென்.
சோதனை வந்தால் நான் சோர்ந்து விடுவேன். பழைய ஒயர் எடுத்துரு. பலவிதமான சோதனைகளில் அகப்படும் பொழுது சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். புதிய ஒயர் வாங்கி வச்சுக்கோ. ஆமென். சிலருக்கு எந்த ஒயரை வாங்குறதுன்னே தெரியல. அதுவும் ஒயர் மாதிரி தானங்க இருக்குது. பழைய ஒயர் அதை எடுத்துடணும். சோதனை வந்தால் நான் சோர்ந்து போவேன். சோதனை வந்தால் சந்தோஷப்பட்டு களி கூறுவேன். யாராவது என்னை வைதால் நான் சோர்ந்து விடுவேன், முகத்தை நீளமாய் வைத்துக் கொள்வேன். யாராவது என்னை வைதால் நான் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் சந்தோஷப்பட்டு களி கூறுவேன். Praise the Lord. காரணம் என்ன? புதிய ஒயர். இதுக்கு முதல்ல பழைய ஒயரை எடுக்கணும். என்னை வைதார்கள், நான் அந்த ஒயரை எடுத்துட்டேன். ஏனென்றால் பரலோகத்தில் என்னுடைய பலன் மிகுதியாய் இருக்கும். கிறிஸ்துவின் நிமித்தமாய் நிந்திக்கப்படுகிறேன், ஆகையால் சந்தோஷப்படுகிறேன். புது ஒயர். எத்தனை பேர் பழசெல்லாம் எடுக்க போறீங்க? புதுசு வைக்க போறீங்க. இந்த பழைய ஒயரை எடுத்துட்டு புதுசு ஒயரை வைக்கும்போது கடைசி ஒரே ஒரு பாயிண்ட், பழைய ஒயர் எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் எடுத்துட முடியாது. ஆமென். ஒவ்வொன்றா எடுத்துட்டு புதுசு வச்சுக்கிறேன். எடுத்துட்டு புதுசு வச்சுட்டோம். ஆகவேதான் ஆண்டவர் சகல சத்தியத்திற்குள் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா நடத்தும். ஒவ்வொரு பிரச்சனை ஒரு பத்தியா சோதனை வந்தோடனே நீ என்ன ஆயிட்ட பத்தியா சோர்ந்து போயிட்ட. இந்த நேரத்தில் நீ என்ன பண்ணும்? சந்தோஷப்பட்டு கழிக்கும். ஓஹோ, இந்த ஒயரை எடுத்துட்டு அந்த ஒயரை. பணமே இல்ல, நீ இப்ப என்ன பண்ணிட்ட? கவலைப்பட ஆரம்பிச்சிட்ட. கவலைப்படக்கூடாது நான் சொல்லியிருக்கல. பழைய ஒயரை எடுத்துட்டு புது ஒயர். ஒவ்வொரு பிரச்சனையிலயா ஆண்டவர் காட்டிட்டே வருவார். பழைய ஒயர் எடுத்துட்டு புது ஒயர் அடிச்சு. ஏன்பா திடீர்னு ஹார்ட் அட்டாக், உனக்கு ஹார்ட் வீக்னு பயந்துட்ட? பழைய ஒயர் எடு, புது ஒயர் எடு, வெய். நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். வச்சுக்கோ. ஆமென். ஆமென். எல்லாருக்கும் ஏற்படுகிறதா? கர்த்தர் ஒவ்வொன்னா பழைய ஒயர் எடுத்துட்டு புதிய ஒயர் வச்சிருப்பார். இது ஒரே நேரத்தில் எல்லா ஒயரும் எடுக்க போதில்லை, கொஞ்சம் கொஞ்சமா வச்சுட்டு இருக்கும். இட்ஸ் a continuous process. நல்லா தெரிந்து கொள்ளுங்க. மனது புதிதாக இருந்து ஒரு நாள்ல வர போறதில்லை, ஒரு வாரத்தில் வர போறதில்லை. இது தொடர்ச்சியான ஒரு அனுபவம். தொடர்ச்சியான அனுபவம். மனதுல பழசெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கணும், புதுசை வச்சுக்கிட்டே இருக்கணும். இது கண்டினியூஸா வரும். ஆமென். பழைய காரியங்களை நான் எடுத்து விட போகிறேன், புதியதை நான் வைத்துக் கொள்ள போகிறேன். கர்த்தர், நான் சொன்னேன் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு மாத்திரமல்ல, வாழ்க்கையின் முடிவில் கர்த்தர் உங்களுடைய தேவையை சந்திப்பதற்கும் ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். இப்போது பாருங்கள், கர்த்தர் உங்கள் மனதை எப்பொழுது புதிதாக்க முடியும் தெரியுமா? இந்த மாதிரி மனது சில கேட்கலாம், எப்படியா கவலைப்படாமல் இருக்க முடியும் பிரச்சனை வந்தாலும்? கர்த்தர் உன் இருதயத்தில் இருந்தால் கவலைப்படாமல் இருக்க முடியும். எப்படியா பயப்படாமல் இருக்க முடியும்? நிச்சயமா பயப்படலாம். கர்த்தர் இருக்கும்போது பயப்படலாம். ஆனா கர்த்தர் இருக்கிறார் என்ற வார்த்தையின்படி வேதவசனத்தை புதிதாக்கும் போது பயப்படாமல் இருக்க முடியும். சில கேட்கலாம், எப்படியா ஹார்ட் அட்டாக் சொல்லும் போது பயப்படாமல் இருக்க முடியும்? இருக்க முடியும். ஆண்டவர் உனக்குள் இருந்தால் பயப்படாமல் இருக்க முடியும். சோதனை வரும்போது எப்படி சோர்ந்து போகாமல் இருக்க முடியும்? பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய இருதயத்தில், இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தில் இருப்பார் என்றால் சோர்ந்து போகாமல் இருக்க முடியும். மற்றவர்கள் என்னை நிந்திக்கும் போது நான் வேதனைப்படாமல் இருக்க முடியும். இயேசு கிறிஸ்து உனக்குள் இருப்பார் என்றால் அவர் நிமித்தமாய் நீ நிந்திக்கப்படுவதனால் சந்தோஷப்பட்டு களி கூற முடியும். இயேசு இருக்கும். எத்தனை பேருக்கு இயேசு இருக்கிறார்? எத்தனை பேருக்கு இயேசு இல்லை? ஆனா எனக்கு இன்றைக்கு அந்த இயேசு வேண்டும். அந்த இயேசு கிறிஸ்து இருந்தால் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? அந்த இயேசு கிறிஸ்து என்றால் பயப்படாமல் இருக்க முடியுமா? அந்த இயேசு கிறிஸ்து என்றால் சோர்ந்து போகாமல் இருக்க முடியுமா? அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு தேவை. சீக்கிரமாய் அந்த இயேசு கிறிஸ்துவை நான் இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமல்ல. ரட்சிக்கப்படாதவர்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவை நான் ரட்சகர் என்றும் ஆண்டவர் என்றும் ஏற்றுக்கொள்கிறேன். நான் அவ்வளவுதான். இந்த ஜெபத்தை தான் நீங்கள் செய்ய வேண்டும். இதுவரை அந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. I want Jesus. How is that I need not be worried. I need not be fearful. How is that possible? Yes, if you have Jesus, you need not be afraid within you. You can take the old wire of fear and put the new wire of boldness. You can take the old wire of worry and put the new wire of joy. Renovation. Now you are going to be renovated. If you want to be renovated, உங்கள் மனம் புதிதாக்கப்பட வேண்டும் என்றால் you have to take in the renovator. புதிதாக்கப்பட வேண்டும் என்றால், வாழ்க்கையின் பிரச்சனைகளை நேரடியாய் சந்திக்க வேண்டும் என்றால், முதலில் புதிதாக்குகிறவரை உள்ளே எடுத்துக்கொள்ள வேண்டும். You need the person who will renovate. I hear T.L. Osborne saying this. If your pipes are out of order, you need the plumber to enter in your house. If your electrical fittings are in disorder, you need the electrician to come in. You have to renovate your mind. If you need renovation, you need the renovator to come in.
உங்களை புதிதாக்குறவர் உங்களுக்குள்ளாக வர வேண்டும். இதுவரை நான் அவரை ஏற்றுக்கொள்ளலை. I have not accepted him as my Lord and Savior. Today I am going to accept. எத்தனை பேர் இந்த பக்கத்தில் யாராவது இருக்கிறவர்கள் சீக்கிரமாய் உங்கள் கரங்களை உயர்த்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறேன். இதுவரை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிறோம். சீக்கிரமாய்